पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मनं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் 3வது பாதம் விபூதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 17வது சூத்திரம். இந்த 17வது சூத்திரம் 2வது சித்தியை பற்றி பேசுறது. சர்வ பாஷா ஞானம், எல்லா பாஷைகளுடைய ஞானத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அடையறதுக்கான சித்தி. அந்த சித்தி தான் இது சொல்லப்படுது. சூத்திரம் சொல்லுது, சப்தார்த்த பிரத்யானாம் இதரேத்தர அத்தியாசாத் சங்கரஹ தத்து பிரவிபாகா சம்யமாத் சர்வபூத ரதஞானம். சப்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் அர்த்தம்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் கூடி நம்ம சித்த விருத்தியில பார்த்தீங்கன்னா ஞானமா பரிணமிக்கிறது. அப்போ சப்தம் வாக்குல இருக்கிறது, அர்த்தம் வெளியில ஆப்ஜெக்டா வெளியில வஸ்துவா இருக்கிறது. இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்து புத்திக்குள்ளார புத்தி விருத்தியா ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பிரத்யம், ஞானம்னு பேர். இந்த 3 பார்த்தீங்கன்னா ஆனா நமக்கு எப்படி விவகாரத்துல இருக்குன்னா இதரேத்தர அத்தியாசாத். நமக்கு பார்த்தீங்கன்னா விவகாரம் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட் விவகாரம் பண்றதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா 3 கலந்து இருக்கு. 3 வேற வேறன்னு தெரியாம அத்தியாசமாயிருக்கு. அத்தியாசம்ன்றதுக்கு அர்த்தம் அஜ்ஞானத்தினால விவேகம் பண்ண முடியாததுனால. விவேகம் பண்ணாம பார்த்தீங்கன்னா இந்த 3த்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மெர்ஜ் பண்ணி வச்சிருக்கோம், சங்கரமாயிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு யோகி என்ன பண்றான் அப்படின்னா செப்பரேட்டா பிரிச்சு சம்யமம் பண்றதுனால, ஒவ்வொன்றுத்துலையும் தனித்தனியா தாரண தியான சமாதி பண்றதுனால அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியுடைய பாஷையும் அவனுக்கு தெரிய வருது. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எந்த ஒரு சப்தமா இருக்கட்டும் அந்த சப்தத்தை நம்ம ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னா முதல்ல சப்தம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல லெட்டர்ஸ் எடுத்துக்கிறோம். வர்ணங்கள் அப்படின்னு பேர், லெட்டர்ஸ்க்கு பேர் வர்ணங்கள். இந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கிருந்து உச்சரிக்கப்படுது அப்படின்னா வாயில உச்சரிக்கப்படுது. வாக்குக்கு விஷயம், வாகிந்திரியத்துக்கு விஷயமா இருக்கிறது சப்தம். இது லெட்டர்ஸ், வர்ணங்கள், அக்ஷரங்கள் சொல்லலாம், எழுத்துக்கள். இதை ஹியரிங் பண்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சப்தங்களுக்கு ஒரு துவனி இருக்கு. அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு துவனி இருக்கு. அந்த துவனியை பார்த்தீங்கன்னா ஓசை நம்ம சொல்றோம். அந்த ஓசைய சப்தத்தை என்ன பண்ணுது அப்படின்னா சவுண்டை, துவனினா சவுண்டை என்ன பண்ணுது இந்த காது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, ரிசீவ் பண்ணுது. எப்படி ரிசீவ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீச்சி தரங்க நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம் சொல்றோம். நம்ம எத்தனை இந்திரியம் வெளியில போகும், எத்தனை இந்திரியம் இங்கேயே இருக்கும் அப்படின்னா கண்ணுன்ற இந்திரியம் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா தூர தேசத்துக்கு போகும். மலையை பார்க்கிறேன் அப்படின்னா மலையை உத்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கண் இந்திரியம், சக்ஷுர் இந்திரியம் மட்டும் என்ன பண்ணும், எவ்வளவு தூரம் இதுக்கு போக முடியுமோ அவ்வளவு தூரம் போகும். இதே நேரத்துல பார்த்தீங்கன்னா மூக்கோட இந்திரியம் அப்படியே போகாது.
காத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னா அந்த ஸ்மெல் வந்து இந்த மூக்குக்கு பக்கத்துல உள்ள இருக்கிற பட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற பட்ஸ்ல பட்டாதான் அதுக்கு ஸ்மெல் தெரியும். அதே மாதிரி நாக்குல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாக்குல இருந்து அது வெளியில போகாது. இந்த ரசனேந்திரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல பட்ஸா இந்த இது மாதிரி இருக்கும், என்னது காளான் மாதிரி இருக்கும். அப்ப வந்து அதுக்கு மேல இருக்க சின்ன சின்ன பட்ஸ் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பட்டோன டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தெரியுது ரசனேந்திரியம். அப்ப ரசனேந்திரியம் வெளியே போகாது, அதே மாதிரி கிராணேந்திரியமும் மூக்கு ஸ்மெல்லும் வெளியில போகாது. அதுக்கப்புறம் காது வெளியில போகுமா சுவாமி அப்படின்னா காதும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகாது. காதும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஏரியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரம்ஸோட சுத்தி ஒரு ஏரியா இருக்கு. எப்படி வந்து ஒரு குளத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்டு தெளிவா இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பாண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலை விழுந்துச்சுன்னா ஒரு கல் விழுந்துச்சுன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா அந்த அலை வந்து பாத்தீங்கன்னா போகும். அந்த வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலையா ரவுண்டா போய் அதோட எண்டு வரைக்கும், அந்த பாண்டோட எண்டு வரைக்கும் நம்ம போறத பார்க்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ரமணாசன் பக்கத்துல ஒரு அகத்தியர் குளம்னு இருந்துச்சு, அங்கதான் உட்காந்து பாராயணம் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா மலை, அந்த மரம் ஒண்ணு புளிய மரம் ஒண்ணு இருக்கு. இந்த புளிய மரத்துல இருந்து ஒரு பூ விழும், இல்ல ஒரு இலை விழும். இலை விழுந்தோடனே ரவுண்டா போயிட்டு இருக்கும். எத்தனை இலை விழுவுதோ அத்தனை ரவுண்டா போகும், ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகும். அந்த ரவுண்டோட அலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகும். அப்போ இதே மாதிரி தான் சப்தம். இப்ப நான் உச்சரிக்கிறேன் அப்படின்னா இந்த சப்தம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா என்னை சுத்தி ரவுண்டா அப்படியே சப்த அலைகள் இந்த ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். இந்த போயிட்டு இருக்கும் போது அந்த ஸ்பேஸுக்குள்ளார யாருடைய இந்த ஸ்ரோத்திர இந்திரியமாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ரோத்திர இந்திரியத்துக்கு பக்கத்துல இந்த சப்தம் போகும்போது என்ன ஆகுது, அந்த வேவ்ஸ் எல்லாத்தையும் இது கலெக்ட் பண்ணி, அதுக்கு பேர் என்னது துவனி, அந்த துவனியை கலெக்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உள்ள அனுப்புது. அப்போ காது இந்திரியமும் இங்கதான் இருக்கு. அப்ப வேற என்ன இந்திரியம், ஸ்பர்ஷேந்திரியம். இந்த ஸ்பர்ஷேந்திரியம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல டச் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தெரியும். ஆனா ஸ்பர்ஷேந்திரியத்துல மட்டும் ரொம்ப விருத்தி பிரபாகர் மாதிரியான கிரந்தங்கள்ல அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பர்ஷேந்திரியத்துக்கு ஒரு இது சொல்லியிருக்கேன். என்னன்னா ஸ்பர்ஷேந்திரியம் மட்டும் கொஞ்சம் தூரம் வெளியில போகுமா, ஸ்பர்ஷேந்திரியம் மட்டும் கொஞ்சம் தூரம் வெளியில போகுமா, ஒரு சென்டிமீட்டர், அது மாதிரி 1/2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போகும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம மனசு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மனசு நல்லா சூக்ஷ்ம தன்மையில சத்துவத்துல இருக்கு அப்படின்னா யார் பின்னாடி பாக்குறவங்களோ அவங்களுக்கு பின்னாடி தெரியுமா, அவேர்னஸ் அதிகமா இருக்கிறவங்க. இந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெளியில போறது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவோம், ஏன்னா பின்னாடி இருந்து யாரோ பாக்குறாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு தெரியும். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம திருஷ்டி எல்லாம் பத்தி கூட சாஸ்திரத்தை சொல்லுது. இப்ப நம்ம வச்சுப்போம், இந்த காது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா துவனிய வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணுது. துவனினா என்ன அர்த்தம், ஓசை, சவுண்ட், இதை கிரகணம் பண்ணுது. இதை கிரகணம் பண்ண மாத்திரத்துல அப்ப லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உச்சரிக்கிறோம், அதை துவனியை வந்து காது கிரகணம் பண்ணுது. இந்த லெட்டர்ஸ்க்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம், சக்தி இருக்கு. எல்லா பெயர்களையும் எல்லா நேம்ஸையும் உணர்த்தக்கூடிய சக்தி வந்து பாத்தீங்கன்னா தியோத்தம் பண்ணக்கூடிய சக்தி சாமர்த்தியம் ஒவ்வொரு லெட்டர்ஸ்லயும் இருக்கு. இந்த லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா காயின் ஆச்சு அப்படின்னா, ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு பதம் அப்படின்னு பேரு, வேர்டுன்னு பேரு. அப்ப பதத்துல வந்து பாத்தீங்கன்னா வேர்டு எல்லாம் பதத்தோட நிறைய வேர்டு இது லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு வேர்டு ஆகுது, பதம் ஆகுது. ஆனா ஒவ்வொரு லெட்டரும் பதம் இல்லை, ஒவ்வொரு லெட்டரும் தனித்தனியானது, தனித்தனி சக்தி சாமர்த்தியத்தை உடையது. அப்ப லெட்டர்ஸ் வேற, பதம் வேற. ஆனா பதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா லெட்டர்ஸ் தான் அதனுடைய சொரூபம். லெட்டர்ஸ் இல்லை அப்படின்னா பதம்ன்றது வந்து வேர்டுன்றது வந்து நமக்கு கிடைக்காது. இந்த பதம் வந்ததுக்கு பிறகு என்ன இருக்குன்னா அந்த பதத்துல வந்து ஒரு பெரிய சாமர்த்தியம் இருக்கு. நிறைய லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இந்த பதமான பிறகு நவுனு வெர்பு அப்படின்னு கிடைச்சோன்னு இந்த நவுனும் வெர்பும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று கூடி ஏக்க சமயத்துல அது வந்து பாத்தீங்கன்னா உச்சரிக்கப்படுறதா இருக்கு. ராமக, கிருஷ்ணக, கோவிந்தக அப்படின்னு தனித்தனியா லெட்டர்ஸ் வந்து உச்சரிச்சிங்கன்னா வேற, அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏக்க பிரயத்தனத்துல உச்சரிக்கும் போது அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்புரணம் பண்ணுது. இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன, அந்த பதத்துல என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னா சங்கேதம் அப்படின்றது மறைஞ்சிருக்கு. அப்ப அந்த சங்கேதம் என்ன பண்ணுதுன்னா ராமன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல
அந்த ராமக அப்படின்ற சப்தம் அந்த ராமன் அப்படின்ற ஒரு பெர்சனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, இண்டிகேட் பண்ணுறதா இருக்கு. பரமஹம்சானந்தா அப்படின்ற சப்தம் அது நவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரமஹம்சானந்தான்ற பெர்சனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, இண்டிகேட் பண்ணுது. அதுக்கு பேர் என்ன பேரு, சங்கேதம், அர்த்த சங்கேதம் அப்படின்னு பேர். இந்த அர்த்த சங்கேதத்துக்கு நேற்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வந்துருக்கோம். இந்த அர்த்த சங்கேதத்தை பத்தி அடுத்த பேராகிராஃப் ஆரம்பிக்குது இன்னைக்கு பாட்டம். சங்கேதஸ்து அப்படின்னு ஆரம்பிக்குது. து ஆனால் சங்கேதம் என்பது, சங்கேதம்னா நம்ம தமிழ்லயே நிறைய பேர் யூஸ் பண்றோம், குறிப்பு. சங்கேதம்னு என்ன அர்த்தம், குறிப்பு, இண்டிகேட்டர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டரா இருக்கக்கூடிய அந்த சங்கேதம் என்னன்னா பதபதார்த்தையோர் இதரேத்தர அத்தியாசரூபா ஸ்மிருத்தியாத்மகா. இந்த சங்கேதம்ன்றது என்ன அப்படின்னா, இப்ப ஏ ஃபார் ஆப்பிள்னு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தோன்னு என்ன பண்ணிட்டோம், இதுக்கு பேரு இது அப்படின்னு ஒரு வஸ்துவை காட்டி, ஆப்பிள்ன்ற ஒரு வஸ்துவை காட்டி, இந்த ஆப்பிள்ன்ற வஸ்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள்ன்ற பேர் இருக்கு அப்படின்னு குட்டிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்கள்ட்ட பதிய வைக்கணும். பதிய வச்ச மாத்திரத்துல முதல் நாள் கிளாஸ்க்கு போயிட்டு வந்தோன்னே இது என்ன அப்படின்னு கேட்டா குழந்தை என்ன சொல்லும் அப்படின்னா, நல்லா ஸ்மார்ட்டா ஸ்மிருதி நல்ல நினைவு இருக்கிற குழந்தைங்க உடனே இது ஆப்பிள் அப்படின்னு சொல்லிடும். ஆனா என்ன மாதிரி இருக்கிற மந்த அதிகாரி என்ன பண்ணுவாங்க, இது ஏதோ சொன்னாங்களே, இது என்ன சொன்னாங்களே, டீச்சர் ஏதோ சொன்னாங்களே, டீச்சர் என்ன சொன்னாங்களே அப்படின்னு அதை என்ன பண்ணுன்னா உள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஏன் அப்படின்னா இந்த டீச்சர் சொன்ன விஷயம் அது என்ன ஆகல, உள்ளுக்குள்ளார சித்தத்துல நல்லா பதியல, சம்ஸ்காரம் ஆகல. அப்ப சம்ஸ்காரம் ஆகாதது வந்து அம்மா உடனே சொல்றாங்க இதுக்கு பாரு ஆப்பிள், ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள், அம்மா டீச்சர் சொன்னாங்க ஆப்பிள் ஆப்பிள் அப்படின்னு அது சொன்னாங்க. அப்புறம் மறுநாள் வந்தோடனே திரும்ப கேட்குறாங்க இது என்னது அப்படின்னும் போது ஏதோ சொன்னீங்களே நேற்று, அப்பவும் சம்ஸ்காரம் ஆகலை. அப்புறம் 3வது முறை டீச்சிங் பண்ணதுக்கு பிறகு என்ன ஆகுது, இதாகுது. ஏக்ககிராகி, த்விகிராகி, திரிகிராகி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து பிரிக்கிறோம். ஒரு வாட்டி சொன்னாவே அது வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்காரத்தில் வந்துடும், சொன்ன மாதிரியே சொல்லுவாங்க. 2வது வாட்டி சில பேர் சொல்லுவாங்க, 3வது முறை சொல்லுவாங்க. இது மாதிரி வேதம் படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரி பேதத்தை வச்சிருப்பாங்க. ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஏக்ககிராகி ஸ்டூடெண்ட்டை முதல்ல வச்சுப்பாங்க. குரு சொல்றார், குரு ஒரு வேதத்தோட ஒரு சப்தத்தை சொன்ன மாத்திரத்தில் ஒரு ரிக்க சொல்லுவார். சொன்ன மாத்திரத்தில் அந்த ஏக்ககிராகி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு இமீடியட்டா அவன் வந்து என்ன பண்ணுவான், ஓம் நமோ பகவதே ருத்ராய. குரு சொன்ன மாத்திரத்தில் அவன் சிஷ்யன் சொல்லுவான், ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய 3 வாட்டி சொல்லுவான். அப்போ குரு வாட்டி ஒரு வாட்டி சொன்னார், அது அப்புறம் சிஷ்யன் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்ககிராகியா இருக்கிறவன் அவங்க 3 வாட்டி சொன்னா, அதுக்கு அடுத்த சிஷ்யன் என்ன பண்ணுவான், திரும்ப அதை அவன் கொஞ்சம் அதிகாரி கம்மிக்குவான், அவன் திரும்ப 3 வாட்டி சொல்லுவான், ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய். அவனை தூக்கி 2வது இருக்கிறவனை தூக்கி முதல்ல போட்டீங்க அப்படின்னா அவனால சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல இருக்கிறவன் தான் ஏக்ககிராகி, ஒரே முறை கிரகணம் பண்றவன். அடுத்த முறை இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி சொன்னோன்னு தான் கிரகணம் பண்றவன். அதுக்கப்புறம் மந்த அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். அப்போ என்னாச்சு, சுவாமி ஒரு வாட்டி சொன்னார், அது முதல் சிஷ்யன் 3 வாட்டி சொன்னான், 2வது சிஷ்யன் 3 வாட்டி சொன்னான். அப்போ என்ன ஆயிடுச்சு, 6-7 முறை ஆயிடுச்சு. அதுக்கு 7 முறை கேட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய தெளிவாக சொல்லுவான். அப்போ 9 முறையும் ஒரு முறையும் சேர்த்தா 10 முறையாச்சு. அதுக்கு அடுத்த சிஷ்யனுக்கு இதாகும். அப்போ பாருங்க சம்ஸ்கார பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இது மாதிரி நம்ம எஜுகேஷன் இருக்கா அப்படின்னா நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் இது மாதிரி இல்லை சாமி, ஆவೃத்தியே இல்லை. நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் வந்து ஆவೃத்தி கம்மி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணுற போது அது என்ன ஆகுது அப்படின்னா ஸ்மிருதியில போய் நமக்கு என்ன ஆகுது, சித்தத்துல போய் சம்ஸ்காரமா ஸ்மிருதியா மாறி விடுகிறது. சம்ஸ்காரம் வாசனைன்னு பேரு. இந்த வாசனை சித்தத்துல போய் பதிவாகுது. இந்த வஸ்துக்கு இந்த பேர் என்னது, பதம். பதம் என்னது, APPLA ஆப்பிள். பூயிஸ்தாகாயம் புஸ்தகம், ராமஹ கிருஷ்ணஹ கோவிந்தஹ அப்படின்றதெல்லாம் பதம், நவுனா இருக்கு. இந்த நவுன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா, பத அர்த்தம். பதத்தோட அர்த்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பதம் ராமனை, கோதண்ட ராமன், அயோத்தியா ராமனை குறிக்கிறது. கிருஷ்ணகான்ற பதம் அது என்ன பண்ணுது, கிருஷ்ணன்ற வேணுகானம் பண்ணக்கூடிய கிருஷ்ணனை குறிக்கிறது, வேணுகோபாலனை குறிக்கிறது.
அப்படின்னு சப்தம், சப்தத்தோட அர்த்தத்துக்கு பேர் பதார்த்தம். பதம் பதார்த்தம், இது ரொம்ப நல்லா கவனிக்கும், வேதாந்தம் படிக்கிறவங்க ரொம்ப கவனிக்கணும். பதம் பதார்த்தம், இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பத பதார்த்தையோர் இதரேத்தர அத்தியாச ரூபா, இந்த ரெண்டுத்தையும் ஒன்றோடு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு மெரிச்சு பண்றோம். அத்தியாச ரூபம் நினைத்த ஒன்று கலந்த ரூபம். இந்த ரெண்டும் ஒன்னா ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேருனா சங்கேத அப்படின்னு பேரு. அதுக்கு பேர் தான் சங்கேதம். சங்கேதம்னா குறிப்பு. இந்த சப்தம் இந்த அர்த்தத்தை உடையது, இந்த அர்த்தத்துக்கு வஸ்துக்கு இந்த பேரு. ஏ ஃபார் ஆப்பிள், ஆப்பிளை காட்டினா ஆப்பிள்ன்ற சப்தம் நினைவுக்கு வரணும், இந்த சப்தத்தை சொன்னா ஆப்பிள்ன்ற வஸ்து நினைவுக்கு வரணும். இந்த ரெண்டும் கரெக்டா நினைவுக்கு வந்துச்சு அப்படின்னா ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் சங்கேதம் அப்படின்னு பேர். இந்த சங்கேதம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா ஸ்மிருத்தியாத்மகா. ஒரு சங்கேதம் உண்டாகணும் அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நினைவு வந்து பாத்தீங்கன்னா மெமரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். ஒருத்தருக்கு மெமரி இல்லை அப்படின்னா, இப்ப எனக்கு எல்லாம் ப்ராப்ளம் அதுதான். நிறைய பேர் என்னை வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல போகும்போதெல்லாம் எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாயந்தரம் போறேன் அங்கங்க நிற்பேன், நான் எல்லாம் பண்ணுவேன். யாரோ வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க, சாமி சௌக்கியமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நான் அப்படியே திருன்னு வந்து திருவிழாவில் தொலைஞ்சு போன மாதிரியே நிற்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு பெரிய மெமரி லாஸ். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருன்னே தெரியாது, யாரை பார்த்தாலும் மறந்துடுவேன். நீங்களே 10 நாள் வரலன்னா மறந்துடுவேன் யாருன்னு கேட்பேன். அது மாதிரி அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆளு நினைவுக்கு வரல அப்படின்னா ஆளு வந்துட்டார் எதிர்க்க இருக்கு, இவர் யாரு, என்ன பேரு, என்ன அறிமுகமாச்சு, இவரு எங்க இருக்காரு, அப்படியே மேனேஜ் பண்ணி என்ன பண்ணுவேன், அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நமஸ்காரம் அப்படின்ட்டு வந்துடுவேன். வந்ததுக்கு பிறகு ஒரு வாரமா யோசிப்பேன், யாரையும் பார்த்துமே, அவர் யாரு, அவர் யாரு. இதே என் கூட வித்யானந்த் தான் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா என்னோட சிஷ்யர் இருக்காரு. அவரு என்னோட தொடர்புல இருக்கிறத நான் ஒரே ஒரு முறை சொல்லியிருப்பேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை அவர் தானே சாமி அப்படின்னு. அவரோட ஸ்மிருதி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு வஸ்து வந்தாலும் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஸ்மிருதி இல்லை அப்படின்னா என்ன உண்டாகாது, பேரு வராது. பேரு சொன்னா ஆளு வரமாட்டார் நினைவுக்கு. அப்போ ஒரு ஞானம் உண்ட சங்கேதம் என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஒரு சப்தம் ஒரு அர்த்தத்தை குறிக்கும், ஒரு அர்த்தம் ஒரு சப்தத்தை உடையது. எந்த பேரா இருந்தாலும் அந்த பேரு ஒருத்தரை இண்டிகேட் பண்ணும், ஒரு வஸ்துவை இண்டிகேட் பண்ணும். எந்த வஸ்துவா இருந்தாலும் அதுக்கு ஒரு பேர் இருக்கும். இந்த ரெண்டும் இணைஞ்சு ஒருத்தருக்கு ஸ்புரிக்கிறதுக்கு பேர் சங்கேதம் அப்படின்னு பேரு. அப்ப சங்கேதம்ன்றது எல்லாமே என்ன அப்படின்னா என்னது, ஸ்மிருத்தியாத்மகா. அது வந்து பாத்தீங்கன்னா நினைவு வடிவானது, சம்ஸ்கார வடிவானது சொல்லியாச்சு. எப்படி ஆச்சாரியர் எக்ஸ்பிளைன் பண்றார், யோ அயம் சப்தா, எந்த இந்த சப்தமானது இருக்கிறதோ, எந்த இந்த ராமன் அப்படின்ற சப்தம் இருக்கிறதோ, சோ அயம் அர்த்தக, இந்த ராமன் அப்படின்ற சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம். இந்த ராமன் அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், உடனே வந்து பாத்தீங்கன்னா நல்லா லென்த்தா ஹைட்டா காய் எல்லாம் கீழே தொங்க போட்டு முழங்கால் வரைக்கும் இருக்கிற நல்லா பிரசன்னமா இருக்கிற முகத்தோட கையில கோதண்டத்தை வச்சுக்கிட்டு பக்கத்துல சீதா தேவியோட லக்ஷ்மணனோட இருக்கிற ரூபம், இவர்தான் அயோத்தியா ராமன் அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியுதா. யோயம் சப்தக சோ அயம் அர்த்தக, அதுதான் இந்த அர்த்தம், அந்த சப்தம் இந்த அர்த்தத்தை உடையது அப்படின்னு. யோ அர்த்தக, அதே நேரத்துல ராமன் அப்படின்னு ஒரு பெர்சனை போட்டோல பார்த்தோம் அப்படின்னா இமீடியட்டா யோ அர்த்தக ச சப்தஹா, அந்த அந்த ஆளுக்கு பேர் வந்து ராமன். எனக்கு தெரியும் இந்த போட்டோல இருக்கிறது ராமன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சப்தம் சொன்னா அர்த்தம் ஸ்புரிக்கணும், அர்த்தத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த வஸ்துவை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சப்தம் ஸ்புரிக்கணும். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இது ஏவம் இதரேத்தர அவிபாக ரூபா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிவில்லாமல் இருக்கு. அப்ப யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் எஜுகேஷன். எஜுகேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சப்தத்தையும் ஒரு அர்த்தத்தையும் ஒரு வஸ்துவையும் அதுக்கான பெயரையும் இணைச்சு 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 வைக்கிறது தான் எஜுகேஷன். இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா யோக, இதுல வந்து லவ் சித்தாந்த கௌமுதியில லட்சணங்கள் நிறைய சொல்லுவாங்க.
அதுல வந்து பாத்தீங்கன்னா சம்யா சூத்திரம் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, வியாக்கரணம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். சம்யா சூத்திரம் சொல்லும் போதே பேர் வைக்கிற சூத்திரம் பேர். நம்ம ஊர்ல எல்லாம் பேர் வைக்கிறோம் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், அவங்கவுங்க இஷ்டப்படி பேர் கூப்பிட்டு. பாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க திருவேணின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பாட்டி பேர் திருவேணி. அதுக்கப்புறம் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த திருவேணியா பழைய பேரா இருக்கே அப்படின்னு வேற ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹேமா, நல்லா இருக்கு, சின்ன பேரா இருக்கு, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஹேமான்னு கூப்பிடுவாங்க. திருவேணி பாட்டி கூப்பிடுவாங்க, அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஹேமா கூப்பிடுவாங்க. இது என்ன பட்டிக்காட்டுத்தனமா இருக்குன்னு அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா பியூட்டி கியூட்டின்னு எதையாவது சொல்லிட்டு இருப்பாரு அப்பா. மாமன்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க இஷ்டப்படி அவங்களுக்கு பேரெல்லாம் வச்சுப்பாங்க. தாத்தா ஒரு பேரை கூப்பிடுவாரு, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்றோம், ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு பேர் சூட்டும் விழா வச்சாச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பேர் சூட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா நாக்குல வந்து நல்லா தங்க ஊசியை வச்சு முன்னாடிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரியவங்களை வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு, நல்லா படிச்சவங்களை நல்ல பிராமணர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஞானி புருஷர்கிட்ட இருந்து இல்லைன்னா ஒரு பெரிய சுவாமியார்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, சாமி பேர் வைக்கணும், சாமி செலக்ட் பண்ணிட்டீங்களா, இந்த நல்ல நட்சத்திரம் பார்த்து அதோட அக்ஷரம் என்னன்னு முதல் அக்ஷரம் என்ன வரணும்னு பார்த்து வச்சாச்சு. வச்சதுக்கு பிறகு டிட்டு பிட்டு கிட்டுலாம் வைக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து அர்த்தம் இல்லாதது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அர்த்தஸ்புரணத்தோடு இருக்கிற மாதிரி பேரை வந்து பாத்தீங்கன்னா நிஷான்லாம் வைக்கக்கூடாது. நிஷா காந்தி, நிஷா, அப்புறம் மர்ஷினி, என்ன பேர் வைக்கிறீங்க, நாசம் பண்றவன் அர்த்தம். மர்ஷினி, ஹர்ஷினி, இதெல்லாம் பேர் வைக்கக்கூடாது. அப்போ வந்து நிஷான் பேர் வைக்கிற, ராத்திரியான் பேர் வைக்கும் போது ராத்திரின்னு பேர் வைக்கிறது. எவனா வைப்பா நான் ராத்திரின்னு நிஷா காந்தின்னு வைக்கிறது. இப்ப பேரை வைக்க தெரியாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வைக்கணும். டி சஞ்ஞான்னு பேர், அதுக்கு பேர் கிராமர்ல வந்து பாத்தீங்கன்னா டீன்னு ஒரு பேர் வைப்பாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்த்தம்லாம் இல்லை, அது மீனிங்லெஸ். நிறைய பேர் டிட்டு கிட்டு பிட்டுன்னு பேர் வச்சா மீனிங்லெஸ். நார்த் இந்தியாவிலாம் இந்த மாதிரி தான் பேர் வைப்பாங்க. நம்ம ஊர்ல பேர் வைக்கிறதுலாம் தப்பு தப்பா வைக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சோஃபியான்னு பேர் வைக்கிறது. ஏன் என்ன இங்கிலாந்துல வைக்கிற பேரை வந்து சோஃபியான்னு இங்கே இந்து மதத்துல இருக்கிறவனுக்கு வச்சிங்கன்னா சோஃபியான்றது என்ன பேர், இது என்ன பேரு, அவன் வச்சான், இங்கிலீஷ்காரன் அவங்க போய் அவன் வச்சான். இங்க போய் வந்து இல்லை, நான் ஒரு கதை படித்தேன், என் ஃப்ரெண்டு ஏதாவது சொன்னேன், ஒரு கதை படித்தேன். கதையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கேரக்டர் வந்து சோஃபியா. எனக்கு அந்த சோஃபியா ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால பொண்ணுக்கு பேர் வந்து சோஃபியான்னு வச்சான். ஆனா முட்டாளே மூர்க்கனே, எவ்வளவு நல்ல நல்ல பேர்லாம் இருக்கு. ஆமா, அதான் அதுக்கெல்லாம் பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேருன்னா அர்த்தமில்லாத பெயர்கள், அதெல்லாம் வைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்றோம், ஒரு சுவாமியாரை கூப்பிட்டு நாக்குல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஓங்காரத்தை எழுதி நாக்குல ஓங்காரத்தை எழுதுவாங்க. ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா போட்டு இல்ல அப்படின்னா உக்காரத்தை போடுவாங்க, ஊன்னு போடுவாங்க, இல்லைன்னா ஓம் போடுவாங்க. ஓங்காரத்தை போட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லைன்னா ஆ போடுவாங்க. போட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வந்து நாக்குலயே அந்த பேரை எழுதுவாங்க. கோவிந்தன், ராமஹா, கிருஷ்ணக அப்படின்னு பேரை வந்து பாத்தீங்கன்னா எழுதுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், நீங்க ஊர்பட்ட பேரை எல்லாரும் இஷ்டப்படி கூப்பிட்டு இருந்தீங்க, என்ன போச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு இந்த பெயர் தான் இனிமே அப்படின்னு விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலாவும் அதே மாதிரி நம்ம விவகாரத்திலையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்தி, ஞாபகத்துவம், சஞ்ஞாத்துவம் ஒரு லட்சணம். சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பெயர் இந்த வஸ்துவை உணர்த்தட்டும், ஸ்புரிக்க பண்ணட்டும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், ஒரு பேரை வைக்கிறோம். பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேர் வந்து பாத்தீங்கன்னா சக்திய, ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி ராமகன்ற சக்தி அந்த சப்தத்துல இருக்கிறது. இந்த ராமன் அப்படின்ற இந்த குழந்தைக்கு என்ன பண்ணட்டும், பெயராக ஆகட்டும். அப்ப ராமா அப்படின்னு கூப்பிட்டா வந்து பாத்தீங்கன்னா அம்மா என்ன அப்படின்னு கூப்பிடுவான், அந்த பையன் சொல்லுவான். அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பேருக்குள்ளார என்ன வந்துருச்சு, சங்கேதத்துக்குள்ளார என்ன வந்துருச்சு, சக்தியை வந்து பாத்தீங்கன்னா நியமனம் பண்றோம். இனி இந்த பெயர் இந்த பர்சனை குறிக்கும், இந்த சப்தம் இந்த பெயர் இந்த பர்சனை குறிக்கும், இந்த பர்சனுக்கு பேரு இந்த சப்தம் அப்படின்னு ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணிட்டோம், இணைச்சு வச்சிட்டோம். இணைச்சு வச்ச மாத்திரத்துல நாமியையும் நாமத்தையும் ஒன்னாக்கிட்டோம். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்னாக்குறதுக்கு பேரு இதரேத்தர அவிபாக ரூபகம். ஒன்னோட ஒன்று விபாகம் இல்லாமல் பிரிவில்லாமல் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கு, அவிபாக ரூபகா.
அதுக்கு பேர் தான் சங்கேதோ பவதி. அதுக்கு பேர் தான் சங்கேதம் என்று பெயர். சங்கேதம் என்னது? சப்தத்தை சொன்னா அர்த்தம் ஸ்புரிக்கணும், அர்த்தத்தை சொன்னா சப்தம் ஸ்புரிக்கணும். இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம், இந்த அர்த்தத்துக்கு இந்த சப்தம் அப்படின்னு ஒரு நியமம் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு சங்கேதம். எப்படி எக்ஸாம்பிள் என்ன சுவாமி அப்படின்னா, இது ஏவம் ஏதே சப்த அர்த்த பிரத்யாக. இந்த விதமா சப்தம் அர்த்தம் பிரத்யம். வேற யாரையாவது ராமன் சொன்னா வேற யாரையாவது நீங்க கிரகணம் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும்? ராமன் சொன்னா கோவிந்தனை கூப்பிட்டு வந்து இவன் ராமன் அப்படின்னா அப்ப உங்களுக்குள்ளார என்ன ஆகலைன்னு அர்த்தம். சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் நீங்க சங்கேதம் வந்து பாத்தீங்கன்னா சங்கேதம் கரெக்டா நியமம் ஆகல. சங்கேதம்ன்றது அது ஆர்டர் ஆகாம இருக்கு உங்களுக்கு. ராமன் சொன்னா கோவிந்தனை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறீங்க, கோவிந்தன் பிடிக்குது, கோவிந்தனை பார்த்தா ராமன்ற பேர் பிடிக்குது அப்படின்னா அது தப்பாகுது. அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சப்தம் வெளியில வாயில இருந்து வருது, அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெர்சன் அந்த வஸ்து வெளியில இருக்கு அர்த்தம். சப்தம் சப்தத்தோட அர்த்தம், பதம் பதத்தோட அர்த்தம், பதம் பதார்த்தம், சப்தம் சப்தார்த்தம் அடிச்சா. இதுக்கப்புறம் இந்த ரெண்டும் இணைஞ்சு எங்க இருக்கு? சங்கேதமா புத்தி விருத்தியா பிரத்யமா ஆயிடுச்சு. பிரத்யம் அப்படின்னா புத்தி விருத்தி. புத்தி விருத்திக்கு இன்னொரு பேர் என்ன பேருனா ஞானம் அப்படின்னு பேர். அப்ப இந்த ரெண்டும் இணைஞ்சு புத்தி விருத்தியா மாறும் போது அதற்கு பெயர் ஞானம் என்று பெயர். பிரத்யம் அப்படின்னு பேரு, விருத்தி ஞானம் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த மூணும் சப்த அர்த்த பிரத்யாக, இந்த மூணும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா இதரேத்தர அத்தியாசாத், ஒன்றோட ஒன்று கலந்து போகுது. எங்க கலக்குது? வெளியில கலக்கல. எங்க கலக்குது? நம்மளுடைய புத்தி விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ஆயிடுது. ஞானத்துக்குள்ளார சப்தமும் அர்த்தமும் என்ன ஆயிடுது? மெர்ஜாய் போயிடுது. அப்ப புத்தி விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா மூன்று தத்துவங்களும் ஒன்னா கலந்து ஒரே வஸ்துவா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கீரணத்தை அடைந்திருக்கு. ஒன்று கலந்து நிலையை அடைக்குது. என்ன காரணம்? அத்தியாசம். என்ன அத்தியாசம்? இதரேத்தர அத்தியாசம் அப்படின்னு பேர். ஒன்றோடு ஒன்று கலந்து போயிருது. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா பிரிச்சு அறிகிற சாமர்த்தியம் இல்லை. ஏன் பிரிச்சு அறிகிற சாமர்த்தியம் இல்லை? நம்மளோடது ரொம்ப ரஜோகுணமா இருக்கு. இந்த ரஜோகுணம் வந்து ஸ்லோ டவுன் பண்ணி நம்மளால பார்க்க முடியல. இப்ப நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ பண்ணி பாக்குறோமா? போன்ல பார்க்க முடியுமா? அப்படி போன்ல பார்க்க முடியுமா அது மாதிரி வீடியோஸ் எல்லாம்? தெரியலையே எனக்கு. பாப்பீங்களா யாராவது? அப்படியா? எனக்கு தெரியலையே, நான் இன்னும் போட்டு பார்க்கவே. முன்னாடி பழைய இதெல்லாம். ஓ அப்படியா? சரி சரி. ஓ அப்படியா? நான் இன்னும் பார்க்கவே இல்லை, நான் இன்னும் போனை பார்க்கவே இல்லை. என்ன? ஓஹோ. அப்ப நம்ம இப்ப ஏன் பண்றோம்? அப்படி பண்ணும்போது நம்மளால ஸ்லோவா அவதாரணம் பண்ண முடியுது இல்லை. நம்ம முன்னாடிலாம் மந்திரங்களை இந்த டேப் ரெக்கார்டர் ஒன்று வாக்மேன் ஒன்று வச்சிருப்பேன். அதுல அப்படிதான் நான் வந்து பாத்தீங்கன்னா படிப்பேன். குருட்ட இருந்து படிச்சுட்டு வந்துடுவோம். வேதத்தை வந்து படிச்சுட்டு வந்தோம்னா அவங்க சொல்ற வேகத்துக்கு நம்மளால சொல்ல முடியாது. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு கொண்டு வந்துடுவேன். கொண்டு வந்து பாத்தீங்கன்னா 10 வாட்டி 20 வாட்டி அந்த ஸ்லோ பண்ணி ரொம்ப ஸ்லோ மோஷன்ல கேட்கும் போது நமக்கு மெதுவா கிரகணம் பண்ண முடியும். அப்போ ஸ்லோ டவுன் பண்ணினீங்கன்னா நல்லா கிரகணம் பண்றது எப்படியோ அதே மாதிரி சத்துவகுணம் அதிகமாக 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 நீங்க என்ன பண்ண முடியும்னா இந்த சப்தம் அர்த்தம் ஞானம் இந்த மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? செப்பரேட் பண்ண முடியும். இப்ப நம்மளால ஏன் பண்ண முடியலன்னா நம்மள்ட்ட பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் பிரதானம் 50% வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் இருக்கு, 40% ரஜோகுணம் இருக்கு, மீதி வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம் இருக்கு. சத்துவகுணம் 40-45லயே டல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒண்ணு மறைப்பு, தமோ குணத்தினால மறைச்சிருது, விவேகம் இல்லாம போயிடுது. இந்த ரஜோகுணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கிரகணம் பண்ண வைக்கிறது. நம்மளால வந்து பாத்தீங்கன்னா உள்ளத உள்ள மாதிரி நம்மளால பிரிச்சு அறிய முடியல. அதுக்கு பேர் அத்தியாசம்னு பேர். இந்த அத்தியாசத்தினால மூன்றும் ஒன்று கலந்து அறிய வேண்டி இருக்கு. அப்படி அறியறதுனால என்ன ஆகும்? எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியா சொல்றார். ஆமா, எல்லா வேதாந்தம் படிக்கிறவங்களும் இது பண்ணீங்க. கௌரிதி சப்தோ, கௌஹு பசு, பசுன்ற ஒரு சப்தம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. கௌஹு அப்படின்னு பேரு. பசு அப்படின்றது சப்தம், பசு பசு. அதே வந்து கௌஹு
இக்கு பிளஸ் அவ்வு பிளஸ் விசர்க்கம் கௌஹு அப்படின்றது சப்தம். பசு பசுன்றது சப்தம். இது எங்க இருக்கு? வாயில இருந்து உச்சரிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர் கொடுத்துட்டோம்? பதம்னு பேர் கொடுத்துட்டோம். வேர்டு ஆயிடுச்சு. வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? ஒரு சங்கேதத்தை கொடுக்குமா, உன்னை உணர்த்துமா? எது அப்படின்னா கௌரிதி சப்தோ கௌரிதி அர்த்தோ. பசுன்ற இந்த சப்தம் பசுமாடுன்ற எதிர்க்க இருக்கிற ஒரு பசுமாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுது. பசுமாடு அப்படின்னு மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் இண்டிகேட் பண்ணதுக்கு பிறகு சித்தத்துல என்ன உண்டாகுது அப்படின்னா கௌரிதி ஞானம். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், சப்தம் வேற, சப்தத்தோட அர்த்தத்துக்கு பேர் பதம், பதார்த்தம். இப்ப நம்ம எழுதும் போதே அப்படித்தானே, உங்களுக்கு நோட்ஸ்ல கொடுக்கும் போது அப்படித்தானே போடுறேன். பதம் பதார்த்தம் போட்டு ஸ்லோகத்துல வந்து பதம் இருக்கும், மந்திரத்துல பதம் இருக்கும். நம்ம போடும் போதே பதார்த்தம் அப்படின்னு போட்டுதான் மீனிங் எழுதுறோம். ஒவ்வொரு பதத்துக்கும் மீனிங் என்னவோ அதுக்கு பேரு பதார்த்தம். இந்த ரெண்டும் ஒன்னு சேர்ந்ததுக்கு பிறகு சித்தத்துல உண்டாகக்கூடிய விசேஷ பரிணாமகா விருத்தி பரிணாமம். இந்த விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிணாமம் நடக்குது. என்ன அப்படின்னா இந்த சப்தத்தையும் அர்த்தத்தையும் ஒன்று கூட்டி ஒரு ஏக்க விருத்தியா ஏக்க அர்த்தமா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு ஸ்புரணம் உண்டாகுது. அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா புத்தி பிரத்யம், புத்தி விருத்தி அப்படின்னு பேரு, ஞானம் அப்படின்னு அதுக்கு பேரு. அப்ப இந்த மூணும் தனித்தனி மனசுல நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் இந்த வேதாந்தம் கேட்க மாத்திரத்துல என்ன பண்றாங்க தெரியுங்களா? பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம்னு ரெண்டு சொல்றோம்ல. எது சப்தமும் அர்த்தம் மட்டும் இருக்கோ, பதார்த்தத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? பரோட்சம். பதார்த்தம் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானம்னு பேரு. எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மான்னு சொன்ன மாத்திரத்துல நான் அப்படின்னு ஒரு ஸ்புரணமா நாம ரூபம் எல்லாம் டைல்யூஷனா எல்லாம் போய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேத்தி ஆயிட்டு வெறும் அகம்ன்றது மட்டும் வந்து நின்றுச்சு அப்படின்னா அது அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னு. அதான் ஞானம். அப்ப ஞானம் வரணும்ன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? நேத்தி ப்ராசஸே பண்றோம். நேத்தி இத்தியாத்மா. ஆத்மானா என்ன அர்த்தம்? வெளில இருக்கா பசுமாடு மாதிரி ஆத்மா வெளியில இல்ல. அந்நிய தேவ தத்விதிதா தவிதிதா ததி. எது வந்து பார்த்தீங்கன்னா அறியப்பட்டதா இருக்கோ அதுக்கு வேறானது, அறியப்படாததற்கு மேலானது. கேள்வப்படிச்சது மந்திரம் தான் கைட்லைன். அப்ப எதெல்லாம் அறியறனோ அதெல்லாம் ஆத்மா இல்லை அப்படின்னு நாம என்ன பண்ணுவோம்? இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு நேர்த்தி பண்ண முடியாததா எது மிச்சம் இருக்கோ அதுதான் ஆத்மா. அப்ப அந்த ஆத்மான்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பரோட்சமா இருக்கு. சப்தத்துக்கு அர்த்தம் தெரியும். நல்லா வேதாந்தம் படிச்சதுனால அவஸ்தா திரையாதீதா பஞ்சகோஷாதீதா, பஞ்சகோஷங்களுக்கு வேறானது, 3 தேகங்களுக்கு வேறானது, சப்தம் இல்லாதது, ரூபம் இல்லாதது, கந்தம் ஸ்மெல் இல்லாதது, ஸ்பர்ஷம் இல்லாதது, டேஸ்ட் இல்லாதது, ரசம் இல்லாதது, இதெல்லாம் சொல்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நித்தியம், ஏக்கம், விமலம், அச்சலம், இதெல்லாம் சப்தத்தை படிச்சிருக்கோம். சப்தத்துக்கு அர்த்தத்தையும் படிக்கிறோம். சப்தம் அர்த்தம். ஆனா ஞானமாச்சா அப்படின்னு கேட்டா ஞானமா? அப்ப நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா பதார்த்தத்தை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிரவண காலத்துல பண்றோம். யாரும் நேத்திக்கே போறதில்லை ஆல்மோஸ்ட். ஏன்னா நேத்தி போனீங்கன்னா குடும்பம் நடத்த முடியாது, வீட்டில் இருக்க முடியாது. நேத்தி பண்ணீங்கன்னா எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. பொய் இது இல்லைன்னு சொன்னீங்கன்னா எல்லாமே போயிடும். ஆனா உலகத்துல இருக்கிற ஞானங்களுக்கு வந்து நேர்த்தி பண்ண வேண்டியிருக்கா? அவசியம். அப்ப உலகத்துல புஸ்தகம் சொன்ன மாத்திரத்துல எனக்கு புஸ்தகம்ன்ற நாமரூபம் இருக்கிறதுனால எனக்கு புஸ்தகம்ன்ற விருத்தி உண்டாயிருக்கு, ஆப்ஜெக்ட். அதே நேரத்துல ஆத்மான்னு சொன்ன மாத்திரத்துல, பிரம்மம்னு சொன்ன மாத்திரத்துல அது ஆப்ஜெக்ட் இல்ல, அது சப்ஜெக்டா இருக்கிறதுனால ஆப்ஜெக்ட் எங்க நீங்கி போகுதோ அங்கதான் சப்ஜெக்ட் மட்டும் மிச்சம் இருக்கணும், நிராகாரம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மள்ட்ட உண்டாயிருக்கிறது எல்லாமே பதார்த்த ஞானத்துலதான் நம்ம ரொம்ப ஸ்கில்டா இருக்கோம். ஆனா அனுபூதிமான்கள் அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம், ஆத்ம ஞானம், புத்தி விசேஷம், அந்த புத்தியில எப்படி இருக்கும்? அது வந்து பாத்தீங்கன்னா அமனீபாவத்தை அடைஞ்சுதான் இருக்கும். ஆத்மான்ற சப்தம் வியாபகம் அப்படின்னு நமக்கு தோணும். நான் சர்வ வியாபின்னு எனக்கு ஸ்புரணம் ஆச்சு அப்படின்னா அதான் ஞானம். அப்ப எல்லா வஸ்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 இருக்கு, சப்தம், அர்த்தம்,
ஞானம் அப்படின்னு 3ஆ பிரிச்சிடும். அதுக்கப்புறம் ஏஷாம் பிரவிபாகிஞா, எவன் வந்து பாத்தீங்கன்னா ஏஷாம் இந்த 3த்தையும் சப்தார்த்த ஞானம் இந்த 3த்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஏஷாம் பிரவிபாகிஞா, எவன் பிரித்து அறிகின்றவனாக இருக்கிறானோ ச சர்வவித்து, அவன் சர்வத்தையும் அறிந்தவனாகின்றான். சர்வஜ்ஞா சர்வவித் அப்படின்னு முண்டக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. சர்வவித் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்வத்தையும் விசேஷ ரூபத்துல அறிந்தவன். ஒவ்வொருத்தரையும் தாரண பண்ணி அபியாசம் பண்ணிருந்தான்னு வச்சுங்க, இருக்கிறது எல்லாத்தையும். அதான் நான் சொன்னேன் முதல்லயே, எல்லாத்தையும் பாருங்க, விவேகம் பண்ணிக்கிட்டே இருங்க. சதா விவேகம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனித்தனியா ஒரு வஸ்துவை பார்த்தோம் அப்படின்னா அந்த வஸ்துவோட அர்த்தத்துக்கு போயிடணும். எனக்கு வந்து சப்தமே ப்ராப்ளம். எனக்கு வந்து அர்த்த கிரகணம் தான் பிரதானம். என்னோடது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரிய சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணது, எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அர்த்த கிரகணம். சப்தத்துல பிரதானம் இல்லை. என்னை காட்டிலும் நல்ல மந்திரங்களை சொல்றவங்களும் ஸ்லோகங்களை சொல்றவங்களும் அவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்க ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அர்த்தத்தோட எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் அர்த்த விசாரம் பண்ண முடியும். இதே வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரமணர் மாதிரி இருக்கிறவங்க சப்தத்தை விட்டுருவாங்க, அர்த்தத்தையும் விட்டுருவாங்க. அதுங்க அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா வெறும் ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா நின்றும் மனசு. ஆனா நீங்க டிராவல் பண்றது சப்தம், அதுக்கப்புறம் அர்த்தம், அதுக்கப்புறம் தான் ஞானம். வேதம் படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்த பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரம பாட்டம்னு பேர் அதுக்கு பேர். ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யவூதோ தைஷவே நமஹா. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதமா ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய. இந்த கிரமத்துல படிப்பாங்க. இதுக்கு பேர் என்ன பேருனா பதப்பாட்டம் கிரமபாட்டம் அப்படின்னு பேர். பதப்பாட்டம் கிரமபாட்டம், பதமா தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்தத்துக்கு அடுத்து இந்த சப்தம், இந்த சப்தத்துக்கு அடுத்து இந்த சப்தம். பதப்பாட்டம் கிரமபாட்டம் படிச்சதுக்கு பிறகுதான் பாஷ்யம் படிக்கிறதுக்காக வேத பாஷ்யம் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா அர்த்த பாட்டம் அப்படின்னு பேர். சப்தம், அதுக்கப்புறம் பதம், அதுக்கப்புறம் கிரமம். கிரமத்தை படிச்சதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா பதத்தோட அர்த்தத்துக்கு போறது, பதார்த்தம் மீனிங் படிக்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தோட ஞானமானது புத்தியில உண்டாகும். ஆயிடுச்சா? இந்த 3த்தையும் தனித்தனியா அறிபவன். இதுக்கு வந்து வியாகிருதி உபாசனன்னு ஒரு முக்கியமான உபாசனை சாந்தோக்கியத்திலையும் தைத்திரியத்திலையும் இருக்கிறது. மந்திர சாஸ்திரங்கள்ல எல்லாம் ரம் 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 நிறைய சாக்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பிரயோகத்துக்கு என்னென்ன சக்தி இருக்குன்னு தனித்தனி மந்திரங்கள் இருக்கு. தேவத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வடிவம் தானு. அம்பாளுக்கு வடிவமே இல்லை, அன்லிமிட். அம்பாளுக்கு மாயா சக்தி தானே. அதனால வந்து தேவதைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா புராணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கடன் நிவர்த்தி ஆகணுமா, ரிண நிவர்த்தியா, அதுக்கு ரீம் 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 அது கூட ஏதாவது சேர்த்துப்பாங்க. ரீம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது. அது கூட வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு அக்ஷரத்தை சேர்த்துப்பாங்க. சேர்த்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகிறது, கடன் நிவர்த்தி ஆகிறது. இல்ல நிறைய வெல்த் வேணும் அப்படின்னா அந்த ரீம் கூட வேற எதையாவது சேர்த்துக்கிறது. ஐம் ஹிரீம் நம்ம சொல்றோம்ல, ஹிரீம் ஹிரீம் ஹிரீம். ஐம் சேர்த்தீங்கன்னா ஒண்ணு, அப்போ வந்து சவும் சேர்த்தீங்கன்னா ஒண்ணு. இது மாதிரி நிறைய இருக்கு. ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா மெடிடேட் பண்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சாக்தத்துல இருக்கு. அதை மெடிடேட் பண்ணும்போது அந்த லாபம் கிடைக்கும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா இன்னும் அட்வான்ஸா போறோம். இல்லப்பா, சப்தத்தை மட்டும் தாரணம் பண்றது இல்ல. என்னது சப்தம், சப்தத்தோட அர்த்தம் யாரா இருக்கும், ஒரு அம்பாலோட ரூபமா இருக்கும். அப்ப அந்த சப்தத்தையும் சொல்லணும், அந்த அர்த்தத்தையும் கிரகணம் பண்ணணும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், அதை ஞானமா உள்ளுக்குள்ளார மாறியா. இப்ப நம்ம சொல்றோம்ல ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது தஸ்ய வாச்சக பிரணவா, ஓங்காரம் தான் ஈஸ்வரனுக்கு பேரு. அதை என்ன பண்ணணும், தஜ்ஜபா அர்த்தபாவம். இந்த அர்த்தபாவம் பண்றோம் பாத்தீங்களா. எதுக்காக அர்த்தபாவம் பண்ணணும், அர்த்தபாவம் பண்ணி 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 அந்த ஞானமா உள்ளுக்குள்ளார. அகாரத்துக்கு என்ன மீனிங், உகாரத்துக்கு என்ன மீனிங், அப்புறம் மகாரத்துக்கு என்ன மீனிங், நாதத்துக்கு என்ன மீனிங், அப்புறம் அமாத்திரைக்கு என்ன மீனிங் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் நம்ம வந்து பண்றது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தெரியாமையே பண்ணிட்டு இருக்கோம்.
அப்ப இந்த மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியானதுன்னு பிரிச்சு 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 எவன் நல்ல தாரண தியான சமாதி செய்கின்றானோ அவன் சர்வவித்தாக ஆகின்றான். சர்வத்தையும் அறிந்தவனுக்கு பேர் சர்வவித் அப்படின்றது. சர்வவித்துக்கு அர்த்தம் சர்வத்தையும் விசேஷ ரூபேன ஜானாதி, சர்வம் விசேஷ ரூபேன ஜானாதி இது சர்வவித். ஒவ்வொருத்தையும் தனித்தனியா, எறும்பு என்ன, கரப்பாம்பூச்சி என்ன, பல்லி என்ன, குரங்கு என்ன, மரம் என்ன, செடி என்ன, மனுஷன் என்ன, ராட்சஸ் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனி தனித்தனியா பிரிச்சு 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 விசேஷ ரூபத்துல அறிபவனுக்கு பெயர் சர்வவித் அப்படின்னு பேர். இவன் ஆகின்றான். ஆச்சாரியர் என்ன கொண்டு போறார், சர்வ பதேஷு அஸ்தி வாக்கிய சக்தி. சர்வ பதங்களிலும் வேர்ட்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு வேர்டு இருக்கு, நவுன்ஸா இருக்கட்டும் வெர்பா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்கிய சக்தி. அப்படின்னா ஒரு சென்டென்சஸ் மேக் பண்றதுக்கான சக்தி சாமர்த்தியம் எதுல இருக்கு, அந்த வேர்ட்ஸ்ல இருக்கு, நவுன்லயும் வெர்பலையும் இருக்கு. அப்போ ஒவ்வொரு பதங்களுக்குள்ளாரையும் என்ன சக்தி இருக்கு, எழுத்துக்குள்ளார என்ன சக்தி இருக்கு, லெட்டர்ஸ்ல என்ன சக்தி இருக்கு, இல்ல இல்ல முதல்ல ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் என்னது, சர்வாபிதான சக்தி. சர்வா ரெண்டாவது பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும், சர்வாபிதான சக்தி பிரசித்தகன் இருக்கு பாருங்க. லெட்டர்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெயர்களையும் உணர்த்தக்கூடிய சக்தி ஒவ்வொரு லெட்டர்ஸ்லயும் இருக்கு. அடிச்சா அப்போ லெட்டர்ஸ்ல இருக்கு. பதமா ஆகும் போது பதத்துக்கு சக்தி என்ன அப்படின்னா சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கான சக்தி. லெட்டர்ஸ்க்கு வந்து சென்டென்ஸை மேக் பண்ண முடியாது. லெட்டர்ஸ்னால அது வேர்டா மாறிச்சுனா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு தான் நவுனும் வெர்புமா இருக்கிற வேர்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் மேக்கிங் பண்றதுக்கு சாமர்த்தியம் உடையதா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது சர்வ பதேஷு ச அஸ்தி, எல்லா பதங்களிலும், எல்லா பதம் என்ன அர்த்தம், எல்லா வேர்டுலையும், எல்லா நவுன்லையும், எல்லா வெர்புலையும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்கிய சக்தி வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சிருக்கு. வாக்கிய சக்திக்கு ச அஸ்தி, அஸ்தி வாக்கிய சக்தி, வாக்கிய சக்தியானது இருக்கிறது. சரி, எப்படி இருக்கு அப்படின்னா விருக்ஷஹ அப்படின்னு ஒரு சப்தம் சொல்றேன். விருக்ஷம்னு என்னது, மரம். விருக்ஷஹ இதுக்குள்ளார அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியா. விருக்ஷக இத்யுக்தே, விருக்ஷக அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா உடனே நமக்குள்ளார என்ன தோணுதுன்னா அஸ்தி இதி கம்யத்தே, இருக்கிறது அப்படின்னு ஒரு சப்தம் நமக்குள்ளார தோணுது. விருக்ஷம் அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கிறது, மரம் இருக்கிறது, மரம் இருக்கிறது அப்படின்னு. எப்படி சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிராமர் ரூல்ல ஒன்று சொல்லுவோம், சர்வம் வாக்கியம் சாவதாரணம் பவதி, சர்வம் வாக்கியம் சாவதாரணம் பவதி, கிரியைவ பரிசமாப்பியதே அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. கிரியைவ பரிசமாப்பியதே. நீங்க நிறைய நவுனை போட்டுக்கிட்டே போனாலும் கூட அந்த நவுன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வாக்கியமா மாறும் தெரியுங்களா, சென்டென்ஸா மேக் பண்ண முடியும் தெரியுங்களா, லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெர்பு வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணும். எல்லாத்துக்கும் மீனிங் இருக்கு. ஆனா அது எப்ப பூர்த்தி ஆகும்னா, அந்த வேர்டு எப்ப பூர்த்தி ஆகும்னா வெறும் நவுனை மட்டும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி ஆகாது. ஒரு வெர்பை போட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் சென்டென்ஸ் மேக்கிங் பண்ணணும் அப்படின்னா நவுன்ஸ் வந்து 10 நவுன்ஸ் இருந்தா பத்தாது, ஒரே ஒரு வெர்பு இருந்தா போதும். 10 நவுனோட ஒரு வெர்பை போட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். எப்படி அப்படின்னா விருக்ஷஹா, விருக்ஷகனா மரம், மரம் இருக்கிறது. ஒரு சென்டென்ஸ் ஆயிடுச்சா, மேக்கிங் ஆயிடுச்சா, மரம் இருக்கிறது. அப்புறம் வந்து பவனம், வீடு இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அந்த வெர்பை போட்டோன்னு அது என்ன ஆயிடுது, சின்ன ஒரு வாக்கியம் ஆயிடுது. சின்ன வாக்கியம், 2 வேர்டு தான், ஒரு நவுனு ஒரு வெர்பு, ஒரு சென்டென்ஸ் ஆயிடுது, சின்ன சென்டென்ஸ் ஆயிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வ விருக்ஷம்னு ஒரு சப்தத்தை சொன்ன மாத்திரத்திலேயே நமக்குள்ளார குறிக்கிறது என்ன அப்படின்னா இருக்கிறது, அஸ்தீதி கம்யதே, இருக்கிறது என்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார தெரியுது, ஞானம் உண்டாகுது. அதுக்கப்புறம் ந சத்தாம் பதார்த்தோ வியபிச்சரதி இது. ஏன் சாமி இருக்கிறது இருக்கிறதுன்னு போடுறீங்க? நான் என்னோட டிரான்ஸ்லேஷன் ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதார்த்தம் எல்லாம் கொடுக்குறேன்ல, அதுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கில் தெரியுங்களா உங்களுக்கு? நிறைய பேருக்கு எந்தெந்த இடத்துல வெர்பை போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு தெரியாது. நிறைய பேருக்கு சங்கர பாஷ்யம் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம்,
எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல சங்கர பாஷ்யம் படிக்கிறதுக்குள்ளார ரொம்ப நூடுல்ஸ் ஆகிடும், அர்த்தமே எடுக்க முடியாது. எங்க ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பதான் சொல்லி கொடுத்தாரு, என்ன கிராமர் ரூலை வச்சு பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு. ராமசாமி கிராமர் ரூலை வச்சு அதெல்லாம் புண்ணாக்கலாம் முடியாது. ஏன்னா சங்கரரோட பாஷ்யம் எல்லாமே கலோக்கியல். இப்ப நான் பேசுறேன்ல, இது மாதிரி கலோக்கியலா இருக்கிற சப்தங்கள் சங்கரோட. என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு கலோக்கியலா பேசும்போது புரியுது இல்லை, அதே மாதிரிதான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லென்த்தா வேர்டு இருக்கும், அது பாட்டுக்கு ஒரு 3 லைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் இல்லாம எழுதிட்டு போவார். என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க பிரிச்சு செப்பரேட் பண்ணி ஒரு வெர்பை போட்டீங்கன்னு வச்சுங்களேன், சிம்பிளா ஈஸியா புரிஞ்சிடும். சிம்பிள் அது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய 4 லைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 லைன்ஸை வந்து வச்சுக்கிட்டு என்னடா பண்றதுன்னு தலையில பிடிச்சிக்கிட்டு, நான் இன்னும் நிறைய பேர் பாக்குற சங்கர பாஷ்யத்தை படிக்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்படுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சப்தத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அஸ்தித்வமானது இருக்கு. எல்லா பதத்துக்கு கீழேயும் என்ன இருக்கு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன், சத்து சித்த ஆனந்தம் பேஸா இருந்துகிட்டு அதுக்கு மேலதான் நாமமும் ரூபமும் கல்பிதம். நாம ரூப பஞ்சகம் படிச்சிருக்கீங்கல்ல, திருஷ்ய விவேகத்துல சொல்றேன்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம ரூபத்தை நம்ம வெளியில பாக்குறோமே, இந்த நாம ரூபத்துக்கு கீழே என்ன இருக்கு, அஸ்தி பாத்தி பிரீத்தி, சத்து சித்து ஆனந்தம் இருக்கு. அப்ப அதனால பரமஹம்சானந்தா இருக்கேன், பரமஹம்சானந்தாவா நான் இருக்கேன்னு சொல்லிடுறேன். அதே புஸ்தகம் இருக்கிறது, புஸ்தகம் சொன்னாவே அது கீழே இருக்கிறது, மலைன்னு சொன்னாவே அது கீழே இருக்கிறது. ஏன் அப்படின்னா சத்தான்னு சொல்லக்கூடிய எக்ஸிஸ்டன்ஸை விட்டுட்டு இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே இல்லவே இல்லை. அப்ப அதுதான் இங்க சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா, ந சத்தாம் பதார்த்தோ வியபிச்சரதி இதி. பதார்த்தங்கள், இந்த உலகத்துல எத்தனை பதார்த்தங்கள் இருக்கோ அந்த பதார்த்தங்களுக்கெல்லாம் ஒரு பதம் இருக்கும். பதார்த்தங்கள் மரம் மலை வீடு அப்படின்னு எத்தனை பதார்த்தங்கள் இருக்கோ எல்லா பதார்த்தங்களும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சத்தான அர்த்தம் தன்மை, இருப்புத்தன்மை. அந்த இருப்புத்தன்மை எந்த ஒரு தத்துவத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதார்த்தத்திலையும் என்ன ஆகுறது இல்ல, மாறுபடுவதில்லை. மரத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அது இருப்பு இல்லை, வீட்டுக்கு இருப்பு இருக்கு, இந்த பேனாக்கு இருப்பு இல்லை, இந்த டேபிளுக்கு இருப்பு இருக்கு அப்படிலாம் மாத்திலாம் சொல்ல முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற சர்வ வஸ்துக்களுக்கும் பதார்த்தங்களுக்கும் பேஸ் என்ன இருக்கு, எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, இருப்புத்தன்மை இருக்கு. அதனால நீங்க எந்த நவுன் போட்டாலும் அந்த நவுனுக்கு என்ன பண்ணிக்கலாம், பக்கத்துல இருக்கிறதுன்னு போட்டுக்கலாம். ஆமா, எந்த ஒரு பெர்சனை பத்தி பேசினாலும் என்ன பண்ணலாம், இருக்கிறார் இருக்கிறாள் போட்டுக்கலாம். அப்ப வந்து மாடுகள் இருக்கின்றன, மரங்கள் இருக்கின்றன, மனிதர்கள் இருக்கின்றார்கள், நான் இருக்கின்றேன், அவள் இருக்கிறாள், அவர் இருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்திலையும் வந்து ஒரு ஆட்டம், ஒரு அணு இருக்கிறது. அப்ப எல்லாத்திலையும் பிரம்மா இருக்கிறார். இப்ப எல்லாத்துக்கூடயே நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸிஸ்டன்ஸை வந்து பாத்தீங்கன்னா உணர்த்தக்கூடிய சத்தா வாச்சகத்தை நம்ம போட்டுக்கலாம். அப்ப விருட்சகன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், மரம் இருக்கிறது, அஸ்தின்னு போட்டா போதும், ஆயிடுச்சா. அதனால ததா நகிய அசாதனா கிரியா அஸ்தி இது. இதுக்கப்புறம் ஆச்சரியா சொல்றார், ஒரு கிரியா இருக்குன்னாவே, இப்ப மரம் இருக்கிறது இல்லைன்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, ஒரு கிரியா இருக்குன்னாவே, கிரியானா என்ன அர்த்தம், ஒரு வெர்பு, ஒரு காரியம் நடக்குது அப்படின்னாவே அந்த காரியம் வந்து பாத்தீங்கன்னா நகி அசாதனா கிரியா அஸ்தி இது. எந்த ஒரு கிரியை இருந்தாலும் செயல் இருந்தாலும் எந்த ஒரு செயல் நடக்கணும்னாலும் அது வந்து ஏதோ ஒரு சாதனம் இல்லாமல் அந்த சம்பவம் இல்லை. இப்ப நான் பாடம் எடுக்கிறேன் அப்படின்னா மௌனமா இருந்தா பாடம் எடுக்க முடியுமா, வாய் இருந்தா தானே, ஊமையா இருந்தா பாடம் எடுக்க முடியுமா, பாடம் எடுக்க முடியாது. அப்போ பாடம் சொல்லி கொடுக்கறதுன்ற கிரியாக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எது, இந்த வாய். இதே மாதிரிதான் கை இல்லாம எழுத முடியுமா, அப்ப கையை வச்சுக்கிட்டு பேனாவை வச்சுக்கிட்டு தான் நான் என்ன பண்ண முடியும், எழுத முடியும். அப்ப எந்த ஒரு காரியம் நடக்கிறதா இருந்தாலும் என்ன வேணும், சாதனம். சாதனமின்றி சாதிப்பார் உலகில் இல்லை. சாதனம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது, எந்த ஒரு கிரியையும் சம்பவிக்காது. ததாச்ச, அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன், பச்சதி இதி உக்தே. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், நவுன்ல இருந்து இப்ப கிரியாவுக்கு வந்துட்டோம். கிரியா பதம் வந்து எத்தனை வெரைட்டி, 2 வெரைட்டி, ஒன்னு நவுனு ஒன்னு வெர்பு. நவுனை பத்திலாம் பேசி முடிச்சுட்டோம்.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரியாபதம் வெர்பை பத்தி பேசுறோம். அப்ப அந்த வெர்புல வந்து பாத்தீங்கன்னா ததாச்ச பச்சதி இத்யுக்தே, நம்ம நவுன்னு சொன்னோம், மரம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டோம், இருக்கிறதுன்னு சொல்லி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப பச்சதி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா சமைக்கிறான். பச்சத்தினா சமைக்கிறான், சமைக்கிறாள். அப்ப சமைக்கிறான் சமைக்கிறாள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இது யுக்தே, இந்த விதமா சொன்ன மாத்திரத்துல அங்க அது கூட என்னெல்லாம் வந்துடும் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வந்துடும். என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்? சர்வ காரக்கானாம் ஆக்ஷேபோ நியமார்த்தோ அனுவாதக. உடனே தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அவன் சமைக்கிறான் அவள் சமைக்கிறாள்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் வந்துடும். யார் சமைக்கிறா? ஃபர்ஸ்ட் கேள்வி, யார் சமைக்கிறா? சமைக்கிறார், சமைக்கிறாள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா பேர் சொல்றோமா, சீதா பச்சதி, சீதா பச்சதி, சீதா சமைக்கிறாள். ராமன் சமைக்கிறான், கோவிந்தன் சமைக்கிறான், சமையல்காரன் கோவிந்தன் சமைக்கிறான். இதுக்கு பேர் என்ன பேருனா யாருன்னு கேள்வி கேட்டீங்கன்னா பிரதம காரகம், முதல்ல கர்த்தா காரகம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் முதல் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்த்தா காரகம் அப்படின்னு சொல்லுவோம். யாருன்னு கேள்வி கேட்டா ஒரு செயலை செய்யறதுக்கு யார் செய்கின்றார் அப்படின்னு கேட்டா கர்த்தா காரகம் வந்துடும். யாரு அப்படின்னா ராமக பச்சதி, கிருஷ்ணக பச்சதி, சீதா பச்சதி அப்படின்னு வந்துடும். உடனே வந்து அடுத்த கேள்வி கேட்குறீங்க, ககன்னு முதல் கேள்வி வந்து கக யாருன்னு கேள்வி கேட்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எதை சமைக்கிறார் எதை சமைக்கிறாள் அப்படின்னு எதனை அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா கம் பச்சதி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா எதை சமைக்கிறார் கேள்வி வந்துருமா. சமைக்கிறான்னு அதோட முடியாது, யார் சமைக்கிறா பதில் வந்துருச்சு. எதை சமைக்கிறாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறாள், சாதம் சமைக்கிறாள் அப்படின்னு அரிசியை சமைக்கிறாள். தண்டுலான் பச்சதி, தண்டுலான்றதுக்கு அர்த்தம் ரைஸ். ரைஸை வந்து பாத்தீங்கன்னா குக் பண்றாங்க. யார் குக் பண்றா? ராமக பச்சதி, ராமன் சமைக்கிறான், அரிசியை சமைக்கின்றான் வந்துருச்சு. ரெண்டாவது விபக்தி, இதுக்கு பேரு கர்ம காரகம் அப்படின்னு பேர். முதல் காரகம் கர்த்தா காரகம் ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கர்ம காரகம் அப்படின்னு பேர். இதுக்கு தமிழ்ல வந்து வேற்றுமை உருபுன்னு பேர். முதல் வேற்றுமை, அதுக்கப்புறம் ரெண்டாவது வேற்றுமை சொல்லியாச்சு. யாருன்னு கேள்வி கேட்டா முதல் வேற்றுமை ஃபர்ஸ்ட் கேஸ், எதனை அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா செகண்ட் கேஸ் வந்து கர்த்தா காரகம் கர்ம காரகம். அதுக்கப்புறம் மூணாவது காரகம் வந்து பாத்தீங்கன்னா கரண காரகம் அப்படின்னு பேரு. எதனால் சமைக்கிறான் அப்படின்னு, எதனால் எதனோடு அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய பதில் வந்து பாத்தீங்கன்னா என்னவோ அதுக்கு பேரு கரண காரகம்னு பேர். கைகளால் சமைக்கின்றான், கைகளால் சமைக்கின்றான், கை வச்சுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கை தானே. கரண்டியால் சமைக்கின்றான், அக்னியினால் சமைக்கின்றான், பாத்திரத்தில் சமைக்கின்றான், பாத்திரம் வேணாம், அக்னியால் சமைக்கின்றான், ஸ்டவ்வை வச்சு சமைக்கிறான், கேஸ் ஸ்டவ்னால சமைக்கிறான், இண்டக்ஷன் ஸ்டவ்னால சமைக்கிறான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பேர் இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது கர்ம காரகம். பச்சத்தி தான் பாருங்க, பச்சத்தின்னு ஒரு வேர்டை சொன்னீங்கன்னா யார் சமைக்கிறா, எதை சமைக்கிறான், எதனால் சமைக்கிறான், மூணு வந்துருச்சு, மூணு கேஸ், மூணு காரகம் வந்துருச்சு. அப்புறம் எதற்காக சமைக்கிறான், எதற்கு சமைக்கிறான், யாருக்காக சமைக்கிறான் கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து நாலாவது கேஸ் வந்துடும், சம்பிரதாய காரகம், சம்பிரதான காரகம் அப்படின்னு பேர். சம்பிரதானம்னா யாருக்கு சமைக்கிறான் அப்படின்னா குழந்தைங்களுக்காக சமைக்கிறான், நெய்வேத்தியம் பண்றதுக்காக சமைக்கிறான், பூஜைக்காக சமைக்கிறான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பகவானுக்காக சமைக்கிறான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது ஃபோர்த் கேஸ்ல வந்துருது, சம்பிரதான காரகம். கர்த்தா காரகம், கர்ம காரகம், கரண காரகம், சம்பிரதான காரகம். யாரு, எதனை, எதனால், எதற்காக, யாருக்காக, 4 வந்துருச்சு. இதுக்கப்புறம் 5வது காரகம் சொல்லும்போது எங்கிருந்து சமைக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கிருந்து சமைக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது காரகம் வந்துடும், அபாதான காரகம் அப்படின்னு பேர். அபாதான காரகம் அப்படின்னா எதிலிருந்து, இலைகள் விழுகின்றன, எதிலிருந்து, மரத்திலிருந்து. நதி ஓடுகின்றது, எங்கிருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது, காவிரியோடது என்ன, காவிரி எங்க வருது,
தலக்காவேரியிலிருந்து காவேரி பிரவாகம் பண்ணுது. கங்கா எங்க இருந்து வருது? கோமுக்குல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கங்கோத்திரியில இருந்து வருது. மலையில இருந்து, மலை உச்சியில இருந்து வருது. அப்ப எங்கிருந்து அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அது 5வது கேஸ். எங்கிருந்து சமைக்கிறான்? வீட்டிலிருந்து சமைக்கிறான். வீட்டிலிருந்து சமைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா 5வது காரகம். இதுக்கப்புறம் 6வது காரகமா சொல்ல மாட்டோம், சம்பந்தம்னு ஒன்று சொல்லுவோம். சம்பந்தத்தை வந்து காரகம்னு சொல்ல மாட்டோம், அதை தூக்கி ஓரமா வச்சிடணும். 6th கேஸ். அது 6th வந்து கேஸ் இல்லை, சம்பந்தம். அதுக்கப்புறம் அடுத்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 6வது கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு, அதிகரணம் அப்படின்னு பேர். அதிகரண காரகம் அப்படின்னு ஒண்ணு பேர். அதிகரணம் அப்படின்னா ஆதாரம். எங்கிருந்து, எதில் சமைக்கிறான்னு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன கேட்பீங்க? எதில் சமைக்கிறான்? பாத்திரத்துல. எதுல சமைக்கிறான்? பாத்திரத்துல சமைக்கிறான். வெண்கல பாத்திரத்துல சமைக்கிறான், நான்ஸ்டிக் பாத்திரத்துல சமைக்கிறான், கடாயில சமைக்கிறான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அதிகரணம் அப்படின்னு பேர். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், பச்சை சமைக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா யார், எதனை, எதனால், யாருக்காக, எதற்காக, எதிலிருந்து, அப்புறம் எதில், மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 காரகங்கள் வந்துடும். கர்த்தா கர்மச்ச கரணம் ச சம்பிரதானம் ததைவ ச அபாதானாதிகரணம் சேத்யாகு காரகானி ஷட்டு. மொத்தம் காரகங்கள் மொத்தம் 6 காரகங்கள் சொல்றோம். காரகங்கள்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இதுதான். ஒரு கிரியா நடக்குது அப்படின்னா அதுவா நடந்துடாது. சமையல் அதுவா நடந்துருமா? சமையல் எல்லாம் தன்னாலெல்லாம் நடக்காது. சமையல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னா கர்த்தா இருக்கணும், ஒரு ஆள் இருக்கணும், எதை பண்றான்னு இருக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், அது அவனுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது இருக்கணும், அவனுக்கு லட்சியம் வந்து யாருக்காக பண்றோன்றது இருக்கணும். யாருக்காவது சமைப்புமா ஆளே இல்லாம யாருக்காவது அங்க மீனிங் ஃபுல்லா இருக்கணும். அது எதிலிருந்து சமைக்கிறான் இருக்கும், எதுல சமைக்கிறான் இருக்கும். அப்ப ஒரு சின்ன ஒரு வெர்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 6 விஷயங்களையும் நீங்க இருக்கணும், இருந்தாதான் பண்ண முடியும். அப்ப வந்து ஆச்சாரியரா தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, பச்சதி யுக்தே. பச்சதி சமைக்கிறான் என்று சொல்லப்பட்ட நிலையில் சர்வ காரகானாம், இந்த 6 காரகங்கள். சர்வ காரகம்னு என்னது? 6 காரகங்கள் இருக்கு. கிரியாவை செய்யக்கூடியது காரகம்னு பேர். கிரியா கர்த்திருக்கம் காரகம். காரகத்துக்கு லட்சணமே என்ன அப்படின்னா ஒரு செயலை செய்து வைப்பது எதுவோ அதுக்கு பேர் காரகம் அப்படின்னு பேர். அப்போ கிரியா கர்த்திருக்கம் காரகம், கிரியையை செய்வது எதுவோ அது காரகம். அது மொத்தம் 6 விதங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியாவை சொன்ன மாத்திரத்திலேயே யாரு, ஏன், எதுக்கு, எப்படி, என்ன அப்படின்னு கேள்வி வருது. அதனால ஆக்ஷேபோ காரகானாம் ஆக்ஷேபோ, காரகங்களை சார்ந்து 6 காரகங்களை சார்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு செயலானது நடைபெறுகிறது. அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பச்சத்தின்னு சொன்னாவே மீனிங் கிடைச்சிடும். பச்சத்தின்னு சொன்னாவே மீனிங் கிடைச்சிடும், சமைக்கிறான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டருக்கு கொண்டு வரதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், பச்சத்தின்னு சொன்ன மாத்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனிங் கிடைக்குதா இல்லையா? பார்க்கிறான் மீனிங் இருக்கா இல்லையா? பார்க்கிறான் மீனிங் இருக்கு, எழுதுகிறான் மீனிங் இருக்கு, சமைக்கிறான் மீனிங் இருக்கு, நடக்கிறான் மீனிங் இருக்கு, ஓடுகிறான் மீனிங் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், அந்த மீனிங் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த காரகங்கள் எல்லாம் சேர்த்து ராமன் ஓடுகிறான், ராமன் நடக்கிறான், ராமன் பார்க்கிறான், கோவிந்தன் எழுதுகின்றான் அப்படின்னு கூட வந்து ஒரு கர்த்தாவை சேர்க்கிறோம். ராமக எதை எழுதுகின்றான் அப்படின்னு கேட்டா பத்திரம் லிக்கதி. ராமக பத்திரம் லிக்கதி, ராமன் பத்திரத்தை லெட்டரை எழுதுறான். எதனால எழுதுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேக்கனினா பத்திரம் லிக்கதி, பேனாவனால எழுதுறான். ராமன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பத்திரம்ன்ற லெட்டர் எழுதுறான். எதனால எழுதுறான்? பேனானால எழுதுறான். யாருக்கு எழுதுறான்? ராமக சீதாயாகா லேக்கனினா பத்திரம் லிக்கதி. ராமன் வந்து பாத்தீங்கன்னா சீதாவிற்கு என்ன பண்றான், லெட்டர் எழுதுறான், லவ் லெட்டர் எழுதுறான் அப்படின்னு வந்து வரிசையா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போறோம். அப்ப வந்து மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அனுவாதம் தான். அனுவாதம் என்ன, ரிப்பீட் பண்றது தான். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் இந்த காரகங்கள்லாம் இணைக்கிறோம். ஆனா வெர்பு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், சொந்தமாவே மீனிங் இருக்கு. வெர்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனிங் இருக்கு. சமைக்கிறான், ஓடுகிறான், நடக்கிறான், எழுதுகின்றான், தூங்குகின்றான் அப்படின்னு எல்லாம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் இருக்கு. கர்த்திரு கரும காரகானாம், கர்த்திரு கர்த்தா டீயர்ஷிப் வந்துடும்.
அப்புறம் கரும ஆப்ஜெக்ட் ரெண்டாவது எதனை அப்படின்னு கேள்வி கேட்டா வந்துடும். இது மாதிரி கர்த்திரு கர்ம கரணம் இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் காசு 3 இது ஆச்சாரியார் இங்க சொல்றார். கர்த்திரு கர்ம காரகானாம், கர்த்தா காரகம் கரும காரகம் கரண காரகம். யாருன்னு கேட்டா கர்த்தா காரகம். எதனைன்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் எதனை சமைக்கிறான், அரிசியை சமைக்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கர்மகாரகம் ஆப்ஜெக்ட். அப்புறம் எதனால் சமைக்கிறான் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கையால சமைக்கிறான், கரண்டியால சமைக்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அக்னினால கேஸ் ஸ்டவ்னால சமைக்கிறான் அப்படின்னா 3வது இன்ஸ்ட்ருமெண்டல் காசு வந்துடும். இந்த விதமா பாத்தீங்கன்னா சைத்திர அக்னி தண்டுலானாம் இது சைத்திரன் சமைக்கின்றான் கர்த்தா காரகம். அப்புறம் எதனால சமைக்கிறான் அப்படின்னு கேள்வி கேட்டா திருத்திய காரகம் அக்னினா பச்சத்தி, அக்னியை வச்சுக்கிட்டு அக்னினால சமைக்கிறான், இது இன்ஸ்ட்ருமெண்டல். அதுக்கப்புறம் எதை சமைக்கிறான்னு கேட்டீங்கன்னா தண்டுலானாம் அப்படின்னா தண்டுலம்ன்றதுக்கு அர்த்தம் அரிசி, அரிசியை சமைக்கின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் பண்றது தான் பாத்தீங்கன்னா வெர்புக்கு பக்கத்துல போடுறதெல்லாம் அனுவாத மாத்திரம். அனுவாதம்னா என்ன அர்த்தம், ஆட் பண்ணி சொல்லும் போது அது ஃபுல்ஃபில் ஆகுது. மற்றபடி ஒரு கிரியாபதமே ஒரு வெர்பே பாத்தீங்கன்னா சொந்தமா அர்த்தத்தை உடையது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்ற திருஷ்டம்ச வாக்கியார்த்தே பதரச்சனம் ரொம்ப முக்கியமானது. திருஷ்டம்ச வாக்கியார்த்தே. இப்ப என்கிட்ட இருக்க ஒரு ஸ்கில் என்ன தெரியுங்களா, எனக்கு முதல்ல நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா உங்களுக்கு, இப்போ நான் மீனிங் எடுக்கிறதுல இப்போ நான் மீனிங் இப்போ பார்த்தா பேராகிராஃபா இருக்கா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ராத்திரியே படுக்க போகிறேன் பார்த்தீங்களா, படுக்க போகும்போது என்னோட ஒர்க்கிங் ஹேபிட் ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராத்திரி படுக்க போகும்போது தலைமாட்டில் பார்த்தீங்கன்னா புக் எடுப்பேன். புக் எடுத்து மேலேருந்து என்ன பண்ணுவேன், இந்த சூத்திரத்தை பார்த்தீங்கன்னா சூத்திரத்தோட பாஷ்யத்தை சூத்திரத்தை 2 வாட்டி படிப்பேன், மீனிங்லாம் எடுக்க மாட்டேன், சூத்திரத்தை 2 வாட்டி படிப்பேன். அதுக்கப்புறம் A to Z பார்த்தீங்கன்னா அந்த சூத்திரத்தோட பாஷ்யத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படித்து முடிச்சுவேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி படிப்பேன், 2 வாட்டி படிப்பேன். 2 வாட்டி படிச்சுட்டு மெதுவாக என்ன பண்ணுவோம், என்னோட ஸ்புரணம், என்னோட சுவாமி சொன்ன ஸ்புரணம் இருக்கா உள்ள சப்தம் இந்த புக்கில் இருக்கு. இதை படித்தோட ஒரு அர்த்த ஸ்புரணம் உண்டாகணும்னா என்ன பண்ணணும், என்னோட சுவாமி சொன்னது எனக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாடம் கேட்டதெல்லாம் என் புத்தியில் பார்த்தீங்கன்னா மெமரியில் இருக்கா. அப்போ இந்த 2 வாட்டி படித்த மாத்திரத்தில் எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு நான் ட்ரை பண்ணுவேன், மீனிங் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். எல்லா மீனிங்கும் ஸ்புரணத்துக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்புரணத்துக்கு வராது. ஏன்னா எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு கேட்டு நான் பாடம் படித்து கொடுத்து லாஸ்ட்டாக யோக சூத்திரம் படித்து கொடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 வருஷம் இருக்கும். அப்போ 7-8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திடீர்னு ஒரு பாஷ்யத்தை எடுத்தால் என்ன ஆகும், நான் பாடம் படித்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2004 படித்த யோக சூத்திரம். அப்போ 2004 எத்தனை வருஷம் ஆச்சு, 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 21 வருஷம் ஆகுது நான் யோக சூத்திரம் படித்தேன். அப்போ என்னோட ஆச்சாரியார் சொன்னது பார்த்தீங்கன்னா நினைவுக்கு வருமா, வராது. எப்படி வரும், டக்குன்னு வந்துடாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிச்சுட்டு இந்த சப்தங்கள் எல்லாத்தையும் உள்ளே போயிடும். என்னால் ஓரளவு பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக ஒரு மீனிங் பண்ணுறதை நான் என்ன பண்ணுவேன், மேலோட்டமாக ஒரு மீனிங் பண்ணிடுவேன். ரொம்ப டீப்பாலாம் போக மாட்டேன். இல்லை ஏதோ ஒரு குமுதம் பேப்பர் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிற மாதிரி லைட்டாக பார்த்து இது இப்படி சொல்லுது இப்படி சொல்லுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மூடி வச்சுட்டு படுத்து தூங்கிடும். தூங்கினதுக்கு பிறகு ஒரு ரசாஸ்வாதம் நடக்கும் பாருங்க, ஒரு ரசாயனம் நடக்கும் உள்ளுக்குள்ளார. இந்த சப்தத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், ஒரு சப்தம் ட்ரிக்கர்னு சொல்லியிருக்கேன்னா ஒரு சப்தம் அதோட அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், உள்ள புரிக்க வைக்குமா. தூங்குற காலத்துல ஏதோ ஒன்று நடக்கும், ஏதோ ஒன்று நடந்தோன்னு மறுநாள் காலையில பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், காலையில எழுந்திரிச்சோன்னே டக்கன்னு நான் படிப்பேன். படிக்கும் போதே எனக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தஸ்புரணம் டக் 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 டக்குன்னு வந்தேன். சில இடங்கள்ல மட்டும் எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆச்சுன்னா முன்ன பின்ன பார்ப்பேன், பார்த்துட்டு அர்த்தம் எடுத்துவேன், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மிருதி ரூபத்துல உள்ள இருக்கு பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா கொண்டு வர இப்போ எனக்கு சித்தாந்தம் தெரிஞ்சோம். இந்த சூத்திரம் இதை தான் சொல்ல வருது, இந்த மந்திரம் இதை தான் சொல்ல வருது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு இந்த பாஷ்யத்துல இருக்க வரிகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாஷ்ய வரிகள் எல்லாம் நான் ஒன்னுத்த சொன்னா என்னோட ஸ்டைல சொல்லுவேன், சங்கரர் ஒன்று சொன்னா அவரோட ஸ்டைல சொல்லுவார், முத்திரான்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முத்திரை இருக்கு. என் புக்கு என்னோட டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்மேட்டில் இருக்கும் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டீச்சிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டைல், அவங்களோட முத்திரை பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு.
எனக்கு தமிழ் லிட்ரேச்சர் தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை தேடி தேடி எடுத்து என்னையோ சொல்லிட்டு இருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓங்காரம் சாமியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழா சொல்லுவார், தமிழ்லயே சொல்லிட்டு போவார் நிறைய. எனக்கு இல்லை. அப்போ இல்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், எப்படியாவது புரிய வைக்கிறதுக்கு இங்கிலீஷோ இல்லை வேற எதையாவது யூஸ் பண்ணி அதுக்கு சிமிலராக இருக்கிற வேர்டை யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு வாக்கியத்தோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தாந்தத்தை உள்வாங்கிக்கிட்டு சங்கரர் என்ன இருக்காரோ அதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பதங்கள் நிறைய பதங்கள் இருக்கா ஒரு வாக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப படிக்கும் போது திருஷ்டம்ச வாக்கியார்த்தே பதரச்சனம் அப்படின்னு இருக்கு. இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சாவை எடுத்து முன்னாடி போட்டுக்குவேன், மேலும் சன மேலும் அண்டு பதரச்சனம் வாக்கியார்த்தே திருஷ்டம் இப்படி மாத்தி போட்டுக்கணும். சிம்பிள், எனக்கு முடிஞ்சு போயிடும். பதரச்சனம் அப்படின்னா பதத்தை வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க பிளேஸ் பண்றோன்றதுக்கு பேர் அன்வயம் அப்படின்னு பேர். அப்ப அந்த பதங்களை வந்து பாத்தீங்கன்னா அன்வயம் பண்ணி முன்ன பின்ன போட்டு வாக்கியார்த்தே திருஷ்டம், இது மாதிரிதான் வாக்கியத்தோட அர்த்தத்தை எடுப்பது இந்த உலகில் பார்க்கக்கூடியதா இருக்கு. பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வார்த்தைகளை முன்ன பின்ன போட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கியத்தோட மீனிங் எடுக்கிறது. சென்டென்ஸ் மேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி வேணா பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம அர்த்தம் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சித்தாந்தம் வந்து பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்கணும். சித்தாந்தம் வந்து முதல்ல ஃபுல்லா படிச்சோன்னு உங்களுக்கு சித்தாந்தம் தெரிஞ்சிடும். பரம்பரையினால சித்தாந்தம் தெரிஞ்சிடும். வியாசர் இதை தான் சொல்றார், பதஞ்சலி இதை தான் சொல்றார் அப்படின்னு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களோட மெமரி பவர் வந்து வந்துடும். வந்ததுக்கு பிறகு அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கியங்களோட பதங்களை முன்ன பின்ன போட்டு ஒரு ஃபுல் மீனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டும். ஆயிடுச்சா? இதுதான் ஸ்கில். ஒருத்தர் வந்து டீச்சிங் பண்றவங்கள்ட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த கிராமர் ரூல் படித்த ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமர் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சொல்லுவோம், இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் காணல் மரபு ஒன்று சொல்லுவோம். முதல்ல பாஷையா இல்ல முதல்ல கிராமரா? பாஷை தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல. பாஷா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஷா வந்து பாத்தீங்கன்னா புழக்கத்துல இருந்துகிட்டே இருக்கும். பல இடங்கள்ல பல விதமா பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப தமிழ்நாடு இருக்குன்னா திருநெல்வேலி ஸ்லாங் வேற மாதிரி இருக்கும், நாகர்கோயில் ஸ்லாங் வேற மாதிரி இருக்கும், தூத்துக்குடி ஸ்லாங் வேற மாதிரி இருக்கும். அதே மெதுவா வந்து பாத்தீங்கன்னா விருதுநகருக்கு வந்தீங்கன்னா ஸ்லாங் வேற மாதிரி இருக்கும், மதுரைக்கு வந்தீங்கன்னா வேற ஸ்லாங் இருக்கும், திருச்சிக்கு வந்தீங்கன்னா ஸ்லாங் வேற இருக்கும், திருச்சிக்கும் மதுரைக்கும் நடுவில் இருக்க மணப்பாறையில் வேற மாதிரி ஸ்லாங் இருக்கும், கோயம்புத்தூர் போனீங்கன்னா வேற ஸ்லாங்கு, பழனிக்கு வந்தீங்கன்னா மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் நடுவில் வேற ஒரு ஸ்லாங் இருக்கும். அது உடுமலைப்பேட்டை பழனிலாம் போனீங்கன்னா வேற ஸ்லாங் இருக்காது, கோயம்புத்தூரும் இருக்காது மதுரையும் இருக்காது, ரெண்டுத்துக்கு நடுவில் திண்டுக்கல்ல வேற மாதிரி மாறிடும். இப்படி சென்னைக்கு வந்தீங்கன்னா வேற மாதிரி, சென்னைக்குள்ளாரையே வந்து பார்த்தீங்கன்னா திருவத்தியூர் பக்கம் அந்த பக்கம் எண்ணூர் பக்கம் போனீங்கன்னா ஹார்பர் பக்கம்லாம் போனீங்கன்னா என்ன கஷ்மானம் அப்படின்னு என்னன்னே தெரியாது நமக்கு. அவன் பேசுற பாஷையே நமக்கு புரியாது. இவன் தமிழ் தான் பேசுறானா வேற ஏதாவது பேசுறானான்னு தெரியாது. ஆமா, சான்ஸ்கிரிட், அவன் சான்ஸ்கிரிட் பேசுறானா. சென்னை தமிழ்லயே 4 பக்கம் 4 மூலையில 4 விதமா இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணாச்சிங்கெல்லாம் குடியிருக்கிற ஏரியாவுக்கு போனீங்கன்னா ஒரே அண்ணாச்சி பாஷையா தான் இருக்கும். அந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து நார்த் சென்னையில வேற மாதிரி பாஷை இருக்கும், சவுத் சென்னையில வேற மாதிரி பாஷை இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்மிடிப்பூண்டி அந்த பக்கம் பார்டருக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கெல்லாம் தெலுங்கு கலந்து ஒரு மாதிரி பாஷை இருக்கும். அண்ணாத்தன் என்ன தமிழ்ல அண்ணாத்த இல்லவே இல்லையே அப்படி. அண்ணாத்தையா நாஸ்டா சாப்பிட்டாச்சான்னு கேட்பான். நாஸ்டா சாப்பிட்டாச்சாவா? நாஸ்டானா என்னது? நம்ம இங்க இருந்து போனோம்னா நாஸ்டானா என்னதுன்னு கேள்வி கேட்போம். டிஃபன் சாப்பிட்டாச்சான்னு அர்த்தம். சிற்றுண்டி உண்டியர்களா, காலை ஆகாரம் சாப்பிட்டாச்சான்னு. நாஸ்டா எங்கிருந்து நாஸ்டா வந்துச்சு? அண்ணாத்த அப்புறம் அப்பாவுக்கு ஒன்று சொல்லுவாங்க, வேற வேற சொல்லுவாங்க, எல்லாம் தெலுங்கு கலந்து வரும். ஆமா, இதுதான் இப்ப எல்லாம் மாறி போச்சு. எல்லாம் வந்து இப்ப நான் கேட்கிறேன், ஆமா நைனான்னு சொல்லுவாங்க. நைனான்றதெல்லாம் தெலுங்கோட இது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய கலந்து இருக்குல்ல. இப்ப என்ன பண்றது, இப்ப பாஷை வந்து நிறைய செதறி போயிருக்கு, விதவிதமா பேச 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 செதஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலக்கணம் எப்ப வருதுன்னா, இந்த கிராமர் ரூல்ஸ் எப்ப வருது அப்படின்னா, ஒரு பாஷைய வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலத்துக்கு ஒரு பாஷைய செதையாம கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பேஸ் வேணும்? கிராமர். அப்ப அந்த கிராமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதுற இதா இருக்கிறது, லிட்ரேச்சரா இருக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்.
ஆனா பேசுறது வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு இஷ்டம் இருக்கிறதுனால என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எழுதும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் உள்ளே அப்ளை ஆகும். அப்ப முதல்ல பாஷைக்கு அப்புறம் பாஷையை நீண்ட காலம் கொண்டு போற மாதிரி ஒரு நதிக்கு 2 கரை மாதிரி எந்த ஒரு பாஷைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிராமர் ரூல்ஸ் இருக்கு. இப்ப வந்து கிராமர் ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பாடம் எடுத்தவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் இருக்கு. இப்ப நான் பேசுறேன், இப்ப இவ்வளவு வேகமா பேசிட்டு இருக்கேன், கிராமர் ரூல் படி பேச முடியுமா? எவ்வளவு கிராமர், எவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்கும்ல. எவ்வளவு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப யோசிச்சு பாருங்க, கிராமர் ரூல் படி பண்றது நல்லதா இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது முக்கியமா? உபதேசத்துல என்ன இருக்கும்? எப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கன்வே பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கன்வே பண்றதுலதான் பிரதானம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல மகாபாஷ்யத்துல எல்லாம் சில வார்த்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தத்தை கன்வே பண்றதுக்காக சொல்லப்படுதோ, நான் ஒருத்தரை உணர்த்துறதுக்காக அந்த பாருங்க யானை வருது பாருங்க அப்படின்னா, யானைன்றது மேக்ஸ் மாஸ்டருக்கு பேரு நான் வச்சிருப்பேன். நீங்க லிட்டரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா யானை வருது அப்படின்னா ஸ்கூல் கிளாஸ் ரூமுக்கு எதுக்கு யானை வருது கேட்போம்ல. கிளாஸ் ரூமுக்கு எதுக்கு யானை வரும்? யானை எதுக்காக வரணும்? அப்ப உடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யானைன்றது வந்து லிட்டரலா இருக்கிற யானை இல்லை. யானை என்ன அர்த்தம்? குண்டா இருக்கிற கணக்கு மாஸ்டருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யானை. அப்ப மீனிங் மத்தவங்களுக்கு புரியுதா? ஆமா, கூட இருக்க சக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் புரியுது. உடனே யானை வருது அப்படின்னு சொன்ன மாத்திரே யானை வருதுப்பா அப்படின்னு எல்லாம் ஆயிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் புரியுதா? அப்போ முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்தத்தை காட்டிலும் எது முக்கியம்? அர்த்தம். சப்தத்தை காட்டிலும் உங்களுக்கு அர்த்த ஸ்புரணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மௌனி என்ன பாஷை பேசுறான், ஆனா அவனால அர்த்தத்தை கன்வே பண்ண முடியுதா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அர்த்தத்தை கன்வே பண்ண முடிஞ்சுது அப்படின்னா சப்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது? 2ஆம் பட்சமா போயிடுது. அப்ப சப்தத்தை காட்டிலும் அர்த்தம் உயர்ந்தது. இந்த அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன, அது சங்கேதமா நமக்குள்ளார ஞானமா ஆச்சு அப்படின்னா அது இன்னும் உயர்ந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதோட இங்க நிக்கட்டும். நம்ம நாளைக்கு மீதியை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு முடிச்சிடலாம். நாளைக்கு 3 நாள் லீவு. தித்தியா அன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். என் கூட கொஞ்சம் பேர் டிராவல் பண்ணாங்க. அவங்க எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிராமர் ரூலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோட ஆசிரியர் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த கிராமர் ரூல்ல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கலோக்கியல் பாஷையை என்ன பண்ண முடியாதுன்னா கிராமர் ரூலுக்குள்ளார கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் வந்து அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கலோக்கியல் பாஷான்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. வேதத்துல இருக்கிறது எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கலோக்கியம். ரிஷிமார்களோட வச்சனம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பரவசத்துல சொன்னது, தியானத்துல பார்த்தது. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாணினியோட கிராமர்லாம் ஒர்க்கே ஆகாது. அதே மாதிரி வந்து இப்ப இருக்க நிறைய ஞானி புருஷர்களோட வச்சனத்தெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை. சப்தங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே வராது உங்களுக்கு. மகாபெரியவரதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பிரயோகப்படுத்துறதெல்லாம் பிராமண பாஷை இருக்கும். நீங்க லிட்டரலா படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியவே புரியாது. அதெல்லாம் எதுவுமே புரியாது நிறைய. அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்தம் பிரதானம் இல்லை, சப்தத்துக்கு பின்னாடி அர்த்தம். அதை காட்டிலும் இன்னொன்று ஒரு முக்கியமானது இருக்கு. அர்த்தத்துல என்ன முக்கியம் தெரியுங்களா உங்களுக்கு? பாவம். அர்த்தத்துல என்ன இருக்கு? பாவம். ஏயத் சப்தக பிரயுக்தக சாயேவ தஸ்ய அர்த்தக. எது எதனை குறித்து உத்தேசம் பண்ணி உச்சரிக்கப்படுகிறதோ அதுதான் அதனுடைய அர்த்தம். யானைன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னோட உத்தேசம் மேக்ஸ் மாஸ்டர் உத்தேசம் பண்ணி நான் யானைன்னு சொன்னேன் அப்படின்னா அந்த யானைக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா யானை இல்லை. யானைக்கு அர்த்தம் என்னது? மேக்ஸ் மாஸ்டர். ஏன் அப்படின்னா நான் யானைன்னு உச்சரிச்சதே வந்து மேக்ஸ் மாஸ்டரை குறிக்கிறதுக்காக தான் பிரயோகம் பண்ணியிருக்கேன். அப்ப லவணம் ஆணைய, சாந்தோக்கியத்துல ஒரு முக்கியமான சப்தம் இருக்கு. லவணம் ஆணைய, லவணம் இல்லை, இது நம்ம சைந்தவம் ஆணைய. சைந்தவம் ஆணைய அப்படின்னா சைந்தவம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைந்தவத்தை கொண்டு வான்னு அர்த்தம். ஆணையனை கொண்டு வா.
சைந்தவம்ன்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம் இருக்கு. உப்புக்கு பேரும் சைந்தவம், சால்ட். அப்புறம் குதிரைக்கு பேரும் சைந்தவம் பேர். இப்போ வந்து ஒரு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு கிளம்பி ரெடியா வெளில கிளம்பி நல்லா அந்த வாருக்கு போறதெல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு வந்து வெளியில இருந்து சைந்தவம் ஆணைய அப்படின்னு அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்றாருன்னு வச்சுங்க. அவன் வேலைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் உப்பை கொண்டு வந்து கொடுத்தானா என்ன ஆகும்? ஒரு சால்ட்டை கொண்டு வந்து. அந்த இடத்துல சைந்தவத்துக்கு அர்த்தம் என்னது? குதிரை. இவரு சொல்ற முட்டாள் மூர்க்கனை. சைந்தவனா என்னன்னு தெரியல உனக்கு. சைந்தவனா வந்து யானைய இது குதிரையாக்கும், உப்பை கொண்டு வர அப்படின்னு திட்டினோன்னு இந்த முட்டாள் மூர்க்கன் சமையல் என்ற என்ன பண்ணிட்டா வேலைக்காரன், அடுத்த முறை இவர் ராஜா வந்து சாப்பிட உட்கார்ந்துருக்காரு. உப்பு கம்மியா இருக்கு, சைந்தவம் ஆணைய அப்படின்றான். இவன் முட்டாள் என்ன பண்றான், குதிரையை கொண்டு வந்து நிப்பாட்டான் அப்படின்னா என்ன ஆகும்? திருப்பம் வந்துட்டுறாரு, முட்டாள் மூர்க்கனே. உப்பு கேட்டா வந்து பாத்தீங்கன்னா இவன் தலையை பிச்சுக்கிறான். என்னடா இது? பழைய காலத்துல ரெண்டு நடிகர்கள் இருந்தாங்க. அது மாதிரி பழைய இந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேர் நடிகையா இருப்பாங்க. ஐயோ அவங்க பண்ற கூட்டமே என்ன என்எஸ்கே மாதிரி ஒருத்தன் இருப்பான், சின்ன பையன் வந்து இன்னொரு பையன் ஒருத்தன் சபாபதி படத்துல நடிச்சவன் ஒருத்தன் இருப்பான். அவன் எல்லாம் இது மாதிரி காரியம் தான் பண்ணுவான். ராமச்சந்திரன், நல்ல ராமச்சந்திரன் தான் சபாபதியில நடிச்சது. ஐயோ இதே மாதிரிதான் இருக்கும். தப்பா மீனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதாயிரும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த சப்தம் யோ சப்தக எது உத்தேசேன பிரயோக்தா, எந்த சப்தம் எதை உத்தேசம் வைத்து சொல்லப்பட்டதோ சஏவ தஸ்ய அர்த்தக, அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் குதிரையை நினைச்சு சைந்தவம் சொன்னா சைந்தவம்ன்றதுக்கு அர்த்தம் குதிரை. நான் உப்பை நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா உத்தேசம் பண்ணி நான் சொன்னேன்னா உப்பு தான் சைந்தவத்துக்கு அர்த்தம். ஆனா எந்த இடத்துல எப்படி இதான் மீன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்ஸ்கிருதத்தை படிச்சு ஒரு அர்த்தம் பண்ணும்போது நமக்கு என்னன்னா, என் கூட கிராமர் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சுவாமி எப்படி சுவாமி இவ்வளவு வேகமா அர்த்தம் பண்ணிட்டே போறீங்க, நீங்க பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே மீனிங் பண்ணிட்டே போறீங்க, இது நாங்க உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணி. நான் தான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டேன், ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு வாட்டி வாசிச்சோன்னே இது என்ன தாற்பயம், என்ன இன்டென்ஷன்ல பிரசன்டேஷன் இருக்கு, அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அந்த இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்வயம் பண்றோம் அப்படின்னா, பதங்களை முன்ன பின்ன போட்டு அர்த்தம் பண்றீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிட்டே போக முடியும். இல்லை அப்படின்னா இந்த கிராமர் ரூலை வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிப்போம். ஐயோ இது என்ன பதார்த்தம், இது என்ன இது காம்பவுண்ட் வேர்ட்லயே அவ்வளவு வெரைட்டி இருக்கு. அது தாத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 2225 தாத்துக்கிட்டு மேல இருக்கு. 2500 தாத்து இருக்கு ரூட்டு. ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பிரத்யேகம், என்ன தாத்து, என்ன இது அப்படின்னு ஒவ்வொன்றா போய் தேடிக்கிட்டே இருப்பாங்க. மீனிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைனுக்கு மீனிங் பண்றதுக்குள்ளார ஜீவனம் முடிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மள பேசுற மாதிரி தான் சம்ஸ்கிருதம். பெரியவங்க பண்ண சங்கர பாஷ்யம் ஃபுல்லா எப்படி பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கர பாஷ்யம் மாதிரி வந்து ரொம்ப லோக்கல் பாஷை வேற எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனா பின்னாடி வந்த வித்வான்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுதுனதெல்லாம் ரொம்ப கிராமரை யூஸ் பண்ணி தப்பா எழுதிருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யம் மாதிரி சரளம் வந்து பாத்தீங்கன்னா வேற இல்லை. ரூல்ஸை வச்சு பார்க்க கூடாது, பாவத்தை வச்சு பார்க்கணும். பாவத்தை வச்சு பாத்தீங்க அப்படின்னா அர்த்தஸ்புரணம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லட்டு மாதிரி வந்து நிற்கும். அப்ப பதத்தை வந்து பாத்தீங்கன்னா எங்க போஸ்ட் பண்ணி தான் மீனிங் எடுக்கணும் சொல்லியாச்சு. நக்கீரன் வந்து சிவபெருமான் சொல்லுவாராம், சொல்லில் தவறு இருந்தால் பொறுத்து கொள்ளலாம், அர்த்தத்தில் தவறு இருந்தால் பொறுத்து கொள்ள முடியாது. பதார்த்தத்துல தப்பு இருந்தா அப்ப என்ன அர்த்தம், சொல்லுல தப்பு நிறைய இருக்கும். ஆனா சொல்லுல இருக்கிற தப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அது இல்ல, அது இன்டென்ஷன் இல்லை, அர்த்தத்துலதான் தாற்பயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த சப்தம் எந்த உத்தேசத்தோட சொல்லப்படுதோ அதை கிரகணம் பண்ண பார்ப்போம், மேற்கொண்டு பார்ப்போம். இப்ப எல்லாம் காக்கான்னு கத்துச்சுன்னா கிராமர் ரூல்ல போய் அப்ளை பண்ண போறீங்களா? அங்க போய் காக்கா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது, 2 வாட்டி நாய்க்குட்டி வந்து பாத்தீங்கன்னா வல் கலைக்குது. வல்வல்னு குலைச்சா என்ன சப்தமா இருக்கும்? அது நாய்க்குட்டி பூனைக்குட்டி மியாவுன்னு கத்துது, மியாவுன்னு கத்துது. அப்படியே மெதுவா வந்து வேட்டிய காலில் போய் நின்று உரசி நிக்குது. சிம்பிள் மியாவுன்னு. ஓ பசிக்குது, பூனைக்குட்டிக்கு பசிக்குது, பால் வச்சா போதும். அந்த பாஷையை வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிராமர் ரூல்ல கொண்டு வருவீங்க? குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்துறதுலயே அம்மாக்களுக்குலாம் தெரியுமே,
குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராத்திரியில எந்த விதமா கத்துனா என்னென்ன இன்டென்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். வலியினால கத்துதா, பசியினால கத்துதா, இல்லை தூக்கத்துக்காக கத்துதா, இல்லை புதுசா பயப்படுதா, வயிற்றுல வலி இருக்கா, இல்லை எதுல வலி இருக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 10 மாசம் கூட குழந்தைகள் கூட இருக்கும் போதே தெரிஞ்சிடும் எல்லாம். பாட்டிங்க சொல்லி கொடுப்பாங்க இந்த இது இதுக்காக கத்துது, இதுக்காக கத்துதுன்னு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன கிராமர் ரூலையா வந்துச்சு? கிராமர் ரூலை கொண்டு வர முடியாது. எந்த அம்மானு மாடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பக்கத்துல இருக்கிற மாடு கத்திக்கிட்டு இருக்கு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தொந்தரவு தாங்க முடியலப்பா, இணைக்கு அனுப்புங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போய் இணைய விடுங்க, அது அதுக்காக கத்துது அப்படின்னு. அந்த மாடு கத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த தாற்பயம் இருக்கு. அப்போ அந்த எந்த கிராமர் ரூல்ல கொண்டு வருவீங்க நீங்க? இப்ப நான் பேசுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டபடிக்கு திட்டுவேன். நாதபிரமத்தை திட்டிட்டு என்ன பண்ணுவேன், அடுத்த செகண்ட் அப்புறம் அவர் வந்தாரு எதுக்குறவங்க பார்த்தாங்கன்னா என்ன இவ்வளோ உச்ச ஸ்தாயில வந்து பார்த்தீங்கன்னா கத்துன்னு கத்திட்டு இருந்தாரு. அடுத்த வார்த்தை வந்து நார்மல் வார்த்தையை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி அப்படின்னு பீகார் போயிட்டீங்க அப்படின்னா மைத்திரி பாஷான்னு ஒண்ணு இருக்கு பீகார்ல. அவன் பேசுனாவே வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யுத்தமே நடக்குதுன்னு நீங்க கற்பனை பண்ணுவீங்க. அம்மான்னு கூப்பிட மாட்டான், அம்மா இங்க வாங்கம்மான்னு கூப்பிட மாட்டான், மாயிரே அப்படின்னு கத்துவான். மாயிரே அப்படின்னா ஐயோ மாயிரேனா அந்த ஸ்தாய் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ உச்சத்துல போகும். ஐயோ ஏதோ கலவரம் பண்றான் உள்ளுக்குள்ளார, வீட்டுக்குள்ளார ஒரே அடித்தடி நடக்குது அப்படின்னு நினைப்பான். நம்ம கூப்பிடுறோம்மா அம்மா அப்படின்றதான். ஒரு பிகாரி வீட்டு பக்கத்துல நீங்க இருந்தீங்கன்னா இந்த சப்தமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஒவ்வொன்றும் அப்படிதான் கூப்பிடும். அம்மானு கூப்பிடாது, மாயிரே அப்படின்னு மைத்திரி பாஷையில. அப்போ ஒண்ணு நம்மளால புரிய முடியாது. அப்ப பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன் பாவம் தான் ஒரு அர்த்தத்தை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சப்தத்தை காட்டிலும் அர்த்தம், அர்த்தத்தை காட்டிலும் பாவம். பாவகிராகி ஜனார்தனா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாவத்தை கிரகணம் பண்ணணும். ஆமா, ஆனா நமக்கு புரியுமே. ஆமா நமக்கு புரியுமே. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில ஃபர்ஸ்ட் இடத்துல போனப்போ லடுக்கி லக்கடி ரெண்டுத்துக்கு எனக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. அதே மாதிரி பேடு லடுக்கிய அப்படின்னா ஸ்திரீ, லக்கடி அப்படின்னா கட்டை. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் டிஃபரன்ஸா யூஸ் பண்ணுவோம். ஆனா சாதுக்கள் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா லக்கடின்ற அந்த மரக்கட்டையை தான் சொல்றான்னு அவங்களுக்கு தெரியும். லடுக்கி வந்து பாத்தீங்கன்னா அங்க தேவையில்லை, அடுப்பு பத்த வச்சுக்கிட்டு இருக்கும் போது சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கும் போது நீங்க லடுக்கியை கொண்டு வாங்க அப்படின்னா லடுக்கி கொண்டு வாங்கன்னா லடுக்கியா கொண்டு வர முடியும் ஆசிரமத்துக்குள்ளார. லடுக்கின்றது வந்து லக்கடி அப்படின்னு. அதே மாதிரி मुझे बहुत भूख लग रहा है, पेड़ भूख लग रहा है, पेट भूख लग रहा है அப்படின்னா பேட்டுனா வயிறு. நீங்க பேடு அப்படின்னு சொன்னீங்கன்னா மரம் வலிக்குதுன்னு எங்கேயாவது சொல்லுவோமா? ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா மரம் வலிக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஆனா எதிர்க்க இருக்கிற சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இவன் சொல்றது வந்து வயிற்றை தான் சொல்றான் அப்படின்னு அவங்களுக்கு சரியா தெரியும். அப்ப தப்பா குழந்தைங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டென்ஸை மாத்தி பேசுவோம். நான் ஹிந்தி பேசுனேன் அப்படின்னா டென்ஸ் எல்லாத்தையும் மாத்தி பேசுவேன். சிங்குலருக்கு ப்ளூரல் யூஸ் பண்ணுவேன், ப்ளூரலுக்கு சிங்குலர் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காடி ஆர் ரஹி ஹே அப்படின்னு. காடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீலிங்கமா புல்லிங்கமானு எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. லாரி ஸ்திரீலிங்கமா இருக்கும், பஸ் புல்லிங்கமா இருக்கும், ஒவ்வொரு சப்தமும் ஒவ்வொரு லிங்கமா இருக்கும். எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது, ஹிந்தியோட கிராமர் ரூலே புரியாது. அப்போ வந்து நான் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவேன். ஆனா எதிர்க்க இருக்கவங்களுக்கு அர்த்தம் ஸ்புரணமாமா, அர்த்தம் நல்லா ஸ்புரணமாகும். இவ்வளவுதான் விஷயம். ஹரி ஓம் ஹரி ஓம்.